சமம் கைத்தல நீரை காணி பொம்முடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடி தேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் ஒரே ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எங்காயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை நீத்தனையாள் கந்தா கதிவேவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்வும் பொழித்த கோடியர்வம் கடல் போற்றி ஆளு விசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாலி திறனாவலோர் வந்தண்டர் பதம் போற்றி ஓளிமொழி திருவா அதோரால் போற்றி எல்லமல்ல சிவகாமிபாலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய சிவ தர்மோத்தரத்தில் பல விசிஷ்ட காரணவியல் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரருளும் கூட்டியுள்ளது. விசிஷ்டங்கள் அடியார் சிலர் உன் அருள் பெற்றால் ஆர்வம் கூற யான் அவமே முடையார் குணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன். அடியனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஒவ்வாது உருக அருளாயே என்று மிக அற்புதமாக மாணிக்கவாசகப் பெருமான் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பெருமானே, எத்தனையோ அடியார்கள் எல்லாம் உன்னுடைய அருளை பெற்றார்கள். அவர்கள் எண்ணில்லாத தவத்தை செய்தார்கள். அவர்கள் உன்னுடைய திருவடியை அடைந்தார்கள். அடியேன் எந்த தவமும் செய்யவில்லை. எத்தனையோ அருளாளர்கள் எல்லாம் உன்னை அடையக்கூடிய தகுதியோடு இருந்தார்கள். பெருமானே, அடியனையும் நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், அடியனை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் நீ அருளும் செய்தாய். அப்படி அருள் செய்தும் யான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால், அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே. நான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால், அவத்தை நோக்கிய காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உயிர் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று கேட்டால், தவத்தை நோக்கிதான் காலத்தை போக்க வேண்டும். அதற்கு மாறாக நான் இருக்கின்றேனே, அவத்தை நோக்கி காலத்தை போக்கி கொண்டிருக்கின்றேனே, யான் அவமே அப்படின்னா. அவம்னு என்னது? தவம் அல்லாததெல்லாம் அவம்னு பேரு. தவம் என்பது என்ன? சாமியை பற்றி சிந்திப்பது, சாமியை பற்றி பேசுவது, சாமியை பற்றிய ஆலோசனைகளாக இருப்பது, அவரை பற்றியே சிந்திப்பதுக்கு பேரு தவம். அவனுக்கு பணி செய்வது, இந்த மாதிரி செயல்களா செய்வது, மொத்தத்துல சாமியை பற்றியே எண்ணுவது. அதற்கு மாறான உள்ள எல்லா செயலுமே அவம் அப்படின்னு பேரு. அதான் சொன்னாரு, கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள முழுநெத்து நின்று உருக யாமாட்டும் நீயே வந்து என்ன குறையுமலோ எம்பாவா என்று சொல்வதற்கு என்னங்க, அவத்தை நோக்கி நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் காலத்தை போக்கக்கூடாது. அதற்கு எதிர்மறையாக உள்ள தவத்தை நோக்கி நாம் காலத்தை போக்க வேண்டும். அப்ப இதுல என்ன சொல்றாரு? நான் அவமே. எல்லா அடியாரும் உன்னுடைய அருளை பெற்று உன்னுடைய திருவடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் அப்படின்னாரு. சிலர் அப்படின்னாரு, வளர்ந்து சொல்லலை. ஏன் அப்படின்னா, எல்லாராலையும் சிவபெருமான் திருவடியை உடனே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சிலருக்கு தான் அந்த யோசனை வரும். முழுமுதற் பொருள் சிவபெருமான், அவர் இந்த பிறவியில நாம வழிபாடு செய்து உயிதால் ஒழிய நமக்கு வேறு கதி கிடையாது. அப்போ இந்த பிறவியை நாம் மதித்து நடந்தால்தான் அடுத்து ஒரு பிறவியே வந்தாலும் பிறவியை நல்ல ஒரு பிறவியாக கொடுத்து சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வார். அப்படிங்கிற உண்மையெல்லாம் யாருக்கு தெரியும்? சிலவருக்கு தான் தெரியும். சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறே. மழை வருதுன்னு சொல்லி சில மந்திகளுக்கு தான் அந்த அறிவு வருது. நாம போய் ஒதுங்கணும், மழை வரப்போகுது, அப்ப போய் ஒதுங்கி கொண்டோம் என்றால் நம்ம சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்னு யாருக்கு தெரியுது? சில மந்திகளுக்கு தான் தெரியும். அதே போல நாம சில பேர்களுக்கு தான் சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று தெரிந்து அந்த வழிபாட்டில் உரைப்பாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் சில பேர் மட்டுமே. எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, இங்க வர முடியாது. அதனால சிலர் உன் அருள் பெற்றார் அப்படின்னாரு.
ஆர்வம் கூற யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் மூர்க்கின்றேன். இதுக்கு அல்லாத செயலா நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். இந்த பிணம் எப்படி அப்படியே இருக்குமோ அதே போல நான் என்ன செய்யறேன்னா ஒரு தவமும் செய்யாம உடையார் பிணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் மூர்க்கின்றேன். இப்படி பிணம் மாதிரி இருக்கேனே சாமி, அது ஒரு செயலும் செய்யாது. அது போல நம்ம ஒரு பணியும் செய்யாம நம்ம பாட்டு காலையில எந்திக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, உறங்க வேண்டியது, இதுக்கு வந்திருக்கோம். உண்டு உடுத்தி இங்கு இருப்பதாக போனீரோ என்று கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றார். நம்ம உண்டு உடுத்தி இருந்து வாழ்ந்துட்டு போறதுக்கு வந்திருக்கோம் இல்லை. அப்ப நம்ம வந்த காரியம் என்ன அப்படின்னா, இறைவனை வழிபாடு செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை கொண்டு அவனை பணி செய்து போக்காமல் நாம் இங்கிருந்து போனோம் என்று சொன்னால் நாம் எங்க போக முடியாது, திருவடி போய் சென்று அடைய முடியும். அப்ப எங்க போவோம்? நம்ம போகக்கூடிய உலகமே வேற. வழிபாடு செய்தால் சிவலோகம் செல்லலாம், வழிபாடு செய்யவில்லை என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்துக்கு தான் இந்த உயிரானது. சொர்க்கம்னா சொர்க்கம், நரகம்னா நரகம், பிரம்மலோகம்னா பிரம்மலோகம், வைகுண்டம்னா வைகுண்டம், இப்படி பல உலகங்களுக்கு செல்லும். அப்ப அவத்தை நோக்கி நாம் காலத்தை போக்காமல் அதற்கு எதிர்மறையாக உள்ள தவத்தை நோக்கி நாம் காலத்தை போக்க வேண்டும். தவம் என்பது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 வழிகள் தான் சொல்லியிருக்காங்க. சரி என்பது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, உழவாரப்பணி எல்லாம் செய்றீங்களா? சரி. கிரியை வாக்கால பாடுறீங்களா? நாமும் ஜெயிக்கிறீங்களா? இது. யோகம் மனதால நினைக்கிறீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு சுற்றி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. மற்ற நேரம்லாம் உள்ள இருக்காங்க, கடைசி ஒரு 5 நிமிஷம் பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு போறதுக்கு ஓடிடுறாங்க. முக்கியமா நீங்க செய்யக்கூடியது என்னன்னா, திருக்கோயிலுக்கு நம்ம காலையில சகஸ்திரிங்கேஸ்வரர் கோயில்ல நம்ம ராஜராஜேஸ்வரர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து இங்க உட்கார்ந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் அவங்க வெளியில போறதுக்கு. பஞ்சாட்சரத்தை அவ்வளவு தூரம் ஜெயிப்பாங்க. அவங்க வேற சந்திர மாதிரி சிவா எல்லாருமே காலையில இங்க உட்காந்து ஜெபம் பண்ண உட்காந்துடுறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாம் அந்த நெறிப்படி நடக்கிறாங்க. ராசேஷா சேதனா ஐயா கருணை பார்த்தீங்களா, எல்லாம் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஐயா கருணையினால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க. சரி. அப்படி தவம் என்பது இதுதான். திருக்கோயில்ல வந்து ஜெபம் ஜெபிக்க 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 அனந்த கோடி மடங்கு புண்ணியம் பெருகி கொண்டே வரும். புண்ணியம் பெருகும் என்பதற்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடாது, நம்முடைய கடமை என்று நாம் பணி செய்ய வேண்டும். நம்ம இந்த பிறகு வாக்கால் செய்யக்கூடிய தொண்டை நம்ம செய்ய வேண்டாமா? அந்த நாமத்தை ஜெபிக்க வேண்டாமா? அதுக்குதானே வந்திருக்கோம். திருக்கோயில்ல வந்து அந்த பஞ்சாட்சரத்தை நமச்சிவாய் என்ன நமச்சிவாய் அவங்கவுங்களுக்கு என்ன குருநாதர் உபதேசம் செய்திருக்கின்றார்களோ அந்த மந்திரத்தை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெளியில சத்தம் போட்டு சொல்லாம, வாயையும் அசைக்காம, மனசுக்குள்ளேயும் சொல்லாம அறிவினால் சொல்லணும். அறிவினால் சொன்னா பலன் அதிகம். அப்படியே சிவத்தை அறிவினால் சொல்வது வேற ஒண்ணும் கிடையாது, சிவத்தை சிந்திச்சுக்கிட்டே சொல்றது. சாமி இணைந்து கொண்டே அந்த பஞ்சாட்சரத்தை சொல்றேன், சிலதையும் மனசுக்குள்ளேயே சொல்றேம்பாங்க. பல இதை நினைச்சுக்கிட்டே பல இதை நினைச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அது வந்து மனத்தினால் செய்வது. சில பேர் நாக்கு மட்டும் அசையும், அது வந்து வாக்குல சொல்லுவது. அடுத்து வந்து வெளியில சத்தம் போட்டு சொல்லுவது. இப்படிலாம் உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம் என்று 4 வகையா இருக்கு. உரைன்னா வெளியில சொல்லுவது, மந்தம்னா நாவு மட்டும் அசைறது, மானதம்னா மனசுக்குள் சொல்வது, சுத்தமானதுன்னா அறிவோடு அறிவாக சொல்வது. நாம எதா சொல்லணும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கணும். எதுல சொன்னா சிறப்பு? அறிவினால் சொன்னாதான் சிறப்பு. அப்படி பாட்டுல சொல்றாரு, பெருமானே நான் யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவு இன்றி அடியேன் முனிவால் அடியேன் மூர்க்கின்றேன். அடியேனுடைய கடு வினையை களைந்து, பெருமானே என்னுடைய கொடு வினையெல்லாம் களைஞ்சிட்டு, ஏன்னா வினை இருக்கிறதுனாலதான் என்ன செய்ய முடியல, உன்னை வழிபாடு செய்ய முடியல. அதனால என்னுடைய கடு வினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உன்னுடைய கருணையை என்மேல் செலுத்தி அந்த வினையிலிருந்து என்னை நீக்கி உன்னை வழிபாடு செய்யும்படி நினைந்து, அடுத்தனர் முடையார் வினத்தின் முடிவின்று முனிவால் அடியேன் மூர்க்கின்றேன். கடியனுடைய கடு வினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன். கடைசினர் உடையாய் அடியேன் உன் ஆர்வம் கூட அடியேற்கேனர். ஆர்வம் ஒவ்வாது உள்ளத்து உருக வைக்க வேண்டும் இல்லை அப்படின்னு கடைசி என்ன சொன்னார்னா, ஓவாது உள்ளத்தே உருக அருளாயே அப்படின்னா. அந்த அளவுக்கு உருகணுமா சாமியை உள்ளுக்குள்ள நினைச்சு 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 நினைச்சு, மற்றதெல்லாம் எதையோ நினைச்சு நினைச்சு ஃபீலிங் ஆகிறோம்ல, அது மாதிரி சிவபெருமானை நினைந்து நினைந்து ஃபீலிங் ஆகும்.
அடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே அப்படின்னு. அப்படி நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நெய்ந்து வைத்து 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 நம்முடைய கடு வினையை களைய வேண்டும் என்றால் எத்தனையோ பிறவில நம்ம பல்வேறு வினைகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். கடு வினையை நம்ம களையணும் சாமி. ஏன்னா சாதாரண சின்ன வினை செஞ்சாலே இறைவன் நினைக்க முடியாது. கொடு வினை செஞ்சா சுத்தம் சாமி நினைக்க வாய்ப்பே இருக்காது. அதுல சொன்னாரு முச்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது அப்படின்னாரு. முச்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் பாவம் ரொம்ப செஞ்சுட்டோம்னா சிவபெருமான் நினைக்க கூட முடியாது. இப்ப நம்ம சிவா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ தவம் செஞ்சிருக்கனால இப்ப அண்ணாமலைக்கு போறேன் அப்படிங்காங்க. அருணாச்சலத்துல போய் பேசாம என்னுடைய கடைசி காலத்தை இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வினைப்பெண் உடனே கூட்டி வைக்காது. அந்த வினைப்பெண் உங்களுக்கு கூட்டி வச்சிருக்கிறதுனாலதான் போகணும்னு நினைக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? எல்லாராலையும் முடியாது, அது சில பேராலதான் முடியும். அண்ணாமலையார் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, அங்க போகணும், போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று சொல்வதற்கு நாங்க அவரவருக்கு உள்ளபடி சாமி என்ன செய்வாரு, இயக்கி கொண்டே இருப்பார். அப்படி நம்ம எத்தனையோ பிறவிகளை ஒரு வினை செஞ்சிருந்தாலே நம்மளோட வினையை தாங்க முடியாது. நிறைய பிறவிகள்ல எத்தனையோ வினைகள் எல்லாம் அதை இன்னைக்கு நம்ம தீர்த்து நம்ம இறைவனுடைய திருவடியை போய் நம்ம அடையன்னு தெரியாது. அதான் கடியனுடைய கடு வினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உன்னுடைய கருணையை பெருமானை என்மேல் செலுத்து உடையாய் அடியேன் உள்ளத்தை ஓவாது உருக அருளாயே இந்த நேரம் உன்னையே நினைந்து நினைந்து உருகுமாறு என்னை செய்து விடு. அதையும் சொன்னாரு சாமிகிட்ட. எப்படி உருங்க, இந்த நெய் நெருப்புல போட்டா என்ன ஆகும்? படக்குன்னு உருதா. மெழுகு என்ன ஆகும்? நெருப்பு பக்கத்துல விட்டு போக அப்படி உருகி. அதான் அதில் செயல் மெழுகு ஒப்ப கையால் தழுவி கொண்டு எய்யாது எந்த தலைமையில் வைத்து எம் பெருமான் என்று எப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர். அப்படி ஏங்கி ஏங்கி உருவணும் சாமி மேல. எய்யாது எந்த தலைமையில் வைத்து எம் பெருமான் அழல் செயல் மெழுகு ஒப்ப அந்த மெழுகு எப்படி உருதோ அது போல சாமி மேல அனுபவிக்கணும். அப்படி சிவலிங்க மூத்தத்தை பார்த்ததுமே நம்ம கண்ணுல இருந்து படத்துல கண்ணீர் வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம தவம் செய்யணும். இப்ப நமக்கு வர மாட்டேங்கா, அதுக்குரிய தவம் நம்ம இன்னும் செய்யல. ஏன் சாமியை பற்றி சிந்தனைகளாவே இருக்கணும், திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், உலக சிந்தனையில இருந்து கொஞ்சம் நீங்கி வரணும். உலக சிந்தனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இறைவனை என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா ஐம்புலன்களையும் அடக்கி சிவத்தை சிந்திக்கக்கூடிய நிலையை நாம உருவாக்க வேண்டும். அது அவனுடைய திருவருளா, நம்மளால நினைச்சா முடியாது. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கூட்டி. இல்லைன்னா நம்ம எப்பயும் போல காலையில இருந்துச்சு வேலைக்கு போக வர சாப்பிட வர இப்படியேதான் நம்ம காலம். எத்தனை பேர் வீணாக காலத்தை போக்கி கொண்டிருக்கின்றார்கள்னு பாருங்க. எல்லாரும் காலையில வேலைக்கு போக வேண்டியது, டயர்டா வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, உறங்க வேண்டியது, மறுநாள் காலையில இருந்துச்சு வெளியில இருந்து வேலைக்கு போக வேண்டியது. இப்படி இதுக்காக நம்ம வரல. நம்ம வந்த வேலை என்ன அப்படின்னா இறைப்பணி செய்வதற்காக நம்ம வந்திருக்கோம். ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயுதனோடு வல்வினையின்றே என்று சொல்வதற்கு இணங்க அதுக்குதான் நம்ம வந்து அப்படி நம்முடைய காலத்தை எல்லாம் என்ன செய்யணும், வீணாக போக்கிக் கொள்ளாமல் அவைத்தை நோக்கி காலத்தை போக்காமல் தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும் என்று இந்த பாட்டை சொல்றாரு. அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே முடையார் வினத்தின் முடிவு இன்றி முடிவால் அடியேன் மூர்க்கின்றேன் அடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்து ஓவாது உருக அருளாயே. எந்த நேரமும் ஓவாதுன்னா எந்த நேரமும் அவன் நினைந்து நினைந்து உருக மாதிரி எனக்கு பண்ணிரு அப்படின்னு சாமிகிட்ட கேட்கிறாரு. இது வந்து பிரார்த்தனை பத்துல வருது. மாணிக்கவாசக பெருமான் சாமி கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா? இப்ப நம்ம எல்லாம் போய் என்ன கேட்போம் சாமி கிட்ட? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தை குட்டியே நல்லா இருக்கணும், அதான் நம்ம கேட்கணும். ஆனா சாமிகிட்ட என்ன கேட்கணும்னு சொல்றாரு பாத்தீங்களா? ஓவாது உருக அருளாய். சாமி உருகுமாறு என்னை செய், உன்னை நினைந்து நினைந்து உருகுமாறு எனக்கு வழிபாடு செய்யும்படி செய். அடுத்த இன்னொரு பாட்டு சொல்றது, அறவே வெற்றானின் நண்பர் அந்தமின்றி அகம் நகமும் புறவே கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய் அன்பு. அது புராதன பத்திரம் தான். சாமிகிட்ட என்ன கேட்டார் பார்த்தீங்களா? மெய் அன்பு. பேரா ஒளியா பிரிவி இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாக்கடலே அப்படின்னு. அப்படி நம்ம சாமி கிட்ட ஒவ்வொரு நிலையிலையும் இருந்து நம்ம கேட்கணும். கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய்.
அப்படி நாம இதை கேட்டோம்னா கண்டிப்பா என்ன செய்வாரு, கொடுத்தே தீரும். அவர் மாட்டேன்லாம் சொல்லி வச்சுக்கலாம் மாட்டார். அவர் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தான் இருக்காரு. உலக சிந்தனை இல்லாம நம்ம இறை சிந்தனையோடு கேட்டால் நமக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்யும்படி திருவருள் நமக்கு கூட்டி வைக்கும். திருவருள் குன்றேன்னு கூட சொல்லுவாரு இந்த பாட்டுல. இப்படி மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடல் மிக அற்புதமாக சொல்கின்றார். என்ன பாட்டு? அடியார் சிலர் உன் அருள் பெற்றார். பிரார்த்தனை பத்திர மிக அற்புதமாக இறைவனிடம் நாம் இப்படிதான் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக சொல்கின்றார். இப்ப நம்ம அது என்ன செய்ய போறோம்னா, இப்ப நம்ம நூலுக்குள்ள போயிருக்கிறோம். பிறப்பிலி பேதம் இல்லி பேணுவார் தம்மை என்று மரப்பிலி மலர்த்தான் மண்ணும் மனத்துற உறவை வைத்து சிறப்பொரு தேசம் ஆதி செப்புவ முனிவ தேர் அறத்தினை புரிந்தாருக்கு வரும் பயனின் அதிகமாகும் என்று முருகப்பெருமான் இப்ப யார்கிட்ட சொல்றாரு? அகத்திய மாமுனிவர்கிட்ட சொல்றாரு. இப்பா, சிவ தர்மங்களை பத்தி நான் உனக்கு சொல்கின்றேன். அறம் செய்வது எப்படி என்று நான் உனக்கு கூறுகின்றேன். அது எப்படி கூறுகின்றேன்? எஞ்ஞான்றும் தன்னை விரும்பும் அடியவரை எஞ்ஞான்றும் மறப்பில்லாதானாய் நின்ற சிவனது தாமரை மலர் போன்ற சீபாதங்களை மனத்தின்கண் சிந்தித்து நான் உனக்கு இதை கூறப்போகின்றேன் அப்படின்னு யார் சொல்றான்? முருகப்பெருமான் சொல்றார். யாருக்கிட்ட? அகத்திய மாமுனிகிட்ட சொல்றார். அப்ப எந்த நிலையில் இப்போ ஒரு நூல் சொல்லணும்னா கூட நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது, தெரியுது நல்லா. ரெண்டாவது என்ன சொல்றாரு? சிவபெருமானை மனத்தின் கண் இணைத்து கொண்டு இந்த நூலை நான் சொல்கின்றேன் அப்படின்னு முருகப்பெருமானே சொல்றாரு. அப்ப அவன் நினைச்சுக்கிட்டே இந்த நூலை சொல்றாரு. அப்ப நாம என்ன இதுல உணர்த்துறாரு அப்படின்னா, நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் நூல்கள் படித்தாலும் நாம இறைவனை சிந்தித்து கொண்டே அதை செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்னொரு ஏதோ லைட்டு குறையிற மாதிரி இருக்கா? கரெக்டா சரியா போச்சா? நீங்க எவ்வளவு லைட்டு கூட நாளைக்கு அது வேலையை பார்த்தோம். சரி, நாளைக்கு காலைல வருவீங்களா சார்? வரும்போது மாட்டிட்டு நிலைநிறுத்தி உத்தமமான தேக முதலியவற்றை உனக்கு சொல்கின்றோம் அறிவாயாக என்று இப்பொழுது முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொன்னார். உத்தகமாகிய காசி முதலாகிய புண்ணிய தலங்களில் தேடுதற்கு அரிதாகிய கிரகணம் முதலிய புண்ணிய காலங்கள் பொருந்த வலுவாத விதியோடு பொருந்திய ஆதரவு பெற அறம் முதலியவற்றை உணர்த்த சத்பாத்திரம் ஆனவன் கையில் பொருந்தும் வண்ணம் உபகரித்த பொருள் சிறிதேனும் ஒருத்தர் தானம் செய்கின்ற பொருள் காசியில் செய்தால் அது என்ன ஆகுமோ அது பன்மடங்கு ஆக பெருகும். காசியில போய் ஏதாவது ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுத்தீர்கள் என்றால், அறம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது என்னதாகும் அப்படின்னா பன்மடங்கு பெரிதாக ஆகுமா அப்படின்னு முதல்ல சொல்றாரு. முதல்ல அறம் செய்ய முதல்ல என்ன செய்யணும்னா, முதல்ல தர்மம் செய்யறது ரெண்டாவது விஷயம். அறம் செய்ய முதல் விரும்பணும். அவை பற்றி என்ன சொல்றாங்க? அறம் செய்ய நான் 1000 ரூபா கொடுத்தேங்க, நான் 50 ரூபா கொடுத்தேங்க, நான் லட்ச ரூபா கொடுத்தேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. அங்க சிவபெருமான் அதை கணக்குல எடுக்க மாட்டாரு. என்ன நினைப்போடு நம்ம செய்கின்றோம் என்பதை மட்டும்தான் சாமி பார்ப்பாரு. கொடுக்கும்போது அந்த உயர்வான எண்ணம் இருக்கணும். உனக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது. கொடுக்கும்போது என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. ஒருத்தருக்கு தர்மம் செய்யும் போது ரொம்ப ஆர்வத்தோட செய்யணுமா. அந்த தர்மம் செய்ய கூட ஆர்வம் மிகுதியாக செய்யணும். பெருமானி வந்து கேட்பது இறைவனே வந்திருக்கின்றார் என்று நினைந்து கொடுக்கணுமா தர்மம் செய்யும் போது. இருக்கு போப்போம், காலங்காத்தால வந்துடுச்சு ஷோ அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் ரொம்ப திட்டுன்னு திட்டிடுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வந்திருக்கவங்க ஒரு மதிப்பே கிடையாது, மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில பேருக்கு ஏண்டா பிச்சு எடுக்குங்கிற நிலைமைக்கு அவங்க மன வருத்தம் படும்படி சில பேர் பேசுவாங்க. அப்படி செய்யலாமா? அவங்களே ஏற்கனவே எல்லாம் வெறுத்து தான் போய் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தர்மமே கேட்டு வராங்க. அதை நம்ம நிகழ்ச்சியா பேசணும்னா அவங்க மனம் உடைந்து விடுவார்கள். அந்த பலன் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். மறுபிறகு நம்மளும் என்ன செய்வோம், போய் நிற்போம், நம்மள 2 ஏசுவாங்க, அதை நம்ம வாங்கித்தான் ஆகும். அதனால தர்மம் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும், போதுமான அளவுக்கு நம்ம பிறரை மதித்து இருந்ததுன்னா கொடுக்க வேண்டியது. இல்லைன்னா என்ன செய்யணும், பெருமானே யார் மூலியமாவது அந்த உயிருக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டால் நம்ம செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா போதும். பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாப்பாடு இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல, நினைச்சாலே புண்ணியம் உண்டுன்னு அவையாரே சொல்றாரு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். ஒண்ணு என்ன செய்ய, நீ இருக்கிறத கொடு அப்படின்னு தான் சொல்றாரு.
அரங்குல இயன்ற அளவுக்கு இல்லையா ஒருத்தர் கொடுக்கறது போய் தடுக்காமையாவது உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப திருவண்ணாமலைக்குலாம் நாங்க முன்னாடி போவோம், மலை ஏறும்போது பாத்தீங்கன்னா வரிசையை உட்காந்துருப்போம். நம்ம நண்பர் சொல்லுவாரு, கை காலம் நல்லா தானே இருக்கு, ஊருக்கு போய் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. பாத்துக்கீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க தர்மம் செய்யறதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாதான், தடுக்க கூடாதான். அதான் ஈவது விளக்கேல். ஒருத்தவங்க கொடுக்கறத போய் ஈவது விளக்கேல், விளக்க கூடாது. அப்ப என்னதான் செய்யணும்? நினைச்சுக்கோ, சாமி கிட்ட பெருமானே யார் மூலியமாவது இந்த உயிருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டாலே அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்துவிடும். புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? நாம எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அதை அழுத்தி அழுத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சு எந்த காரியமும் நீ என்ன செய்யக்கூடாது. இது இறைவனுடைய திருவருள் என்றே நீ எல்லா காரியமும் செய்து கொண்டே இருந்தால் அது புண்ணியம் பன்மடங்கு பெருகி கொண்டே வரும். நீ எது செஞ்சாலும் சரி. அப்படி பயனுந்த அற்பமாய் நன்மையை ஞானிகள் வாழ் செய்த பெரியார் சிவலோகத்து அந்த தர்மத்தையும் பெரியார்கள் ஞானிகள் வாழ், அதாவது தர்மம் காசியில போய் செய்யறது சிறப்பு, அந்த காசியில போய் செய்யறது ஞானிகளுக்கு கொடுக்கறது அதை விட சிறப்பு அப்படிங்கிறார். ஒரு ஞானிகள் போய் பார்த்து நீங்க தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் சிவலோகத்தில் சென்று அங்குள்ள போக வழிகளை எய்து பின்னர் சங்கார காலத்தில் பொல்லாத மலத்தை நீக்கி, பொல்லாத மலம் எது? ஆணவ மலம். அந்த மலத்தை சிவபெருமான் நீக்குவார். எங்க காசியில் போய் சென்று நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால், அதுவும் ஞானிகளுக்கு தர்மம் செஞ்சா, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரு ஞானின்னு நமக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப பிரச்சனை. நம்ம காசில போய் யாரு ஞானின்னு நமக்கு தெரியுமா? எல்லாரும் நூல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியும். அவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த தேஜஸை பார்த்தாலே அவர்கள் தான் ஞானிகள் என்று நமக்கு தெரியும். திருநீர் தரித்து அந்த சிவம் எப்படி இருக்குமோ அதே போல இருப்பார். நீங்க சிவபெருமானை பார்க்கணும்னா அவங்கள பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பூலோகத்துல அவர்கள் அந்த அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுடைய தேஜஸை பார்த்தாலே நமக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு வரும். அவங்களுக்கு கொடுத்தா என்ன உண்டாகும் அப்படின்னா, சிவலோகத்தின் கண் போய் சென்று ஆணவ வலிவு மலைய மலத்தை கெடுத்து கடை அடையுற்று அடங்கியார் போன்று உள்ளத்தின் கண் அமைவு எய்த ஐக்கிய பாவத்துடன் ஆனந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானோடு சென்று அந்த ஆனந்த அனுபவத்தை சிவபெருமான் நமக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்றாரு. இந்த நூல்ல முக்கியமான நூல் சிவ தர்மோத்தரம். வெளியில எங்கேயுமே இதுக்கு முன்னாடி நம்ம குளித்தலை ராமலிங்கையா தான் இந்த நூலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாருமே சொல்லலை. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா இந்த நூல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை பாவம் செய்ய மாட்டோம். இது அவங்களுக்கு சிவ தர்மங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டோம்னா மேக்சிமம் என்ன பண்ணிடலாம், வினைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நூல்கள்ல தான் இருக்கு. அடுத்த காசிக்கு எப்போ சுவா போவீங்க அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. இந்த வருஷம் கடைசி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா நம்ம காசிக்கு இன்னொருக்கா. அதான் சார், முதல்ல இந்த திருவேணி சங்கமம் அங்க இறங்கி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனோம். அப்ப முன்னாடி காசி மட்டும் தானே போனோம், இதுக்கும் சேர்ந்து போயிடும் திருவேணி சங்கமம் போன்ட்டு அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு ஒண்ணும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சரி சரி, எப்படி காசி விஸ்வநாதரை பார்த்துட்டோம்ல, அது சந்தோஷம். தங்கில நீராடியாச்சு, அங்க உள்ள எல்லா இதுக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு, பெரிய சிறப்பு. அதுவே முடிஞ்சு வச்சு. இது மற்றதெல்லாம் ரெண்டாவது தான், காசி விஸ்வநாதர் தான் மெயின். அங்க காசிக்குன்னு போயாச்சுனாலே விஸ்வநாதர் உமையமை பக்கத்துல விசாலாட்சியம் பார்த்தோம்ல. இப்ப நிறைய நம்ம கூட வந்து விசாலாட்சியம் பார்க்காம வந்திருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் எங்க கூட வந்தீங்கள அடியும் கூட வந்தவங்க பூராமே விசாலாட்சியம் போய் கூப்பிட்டு காமிச்சாச்சு. அன்னபூரி நிறைய பார்க்காம விட்டுருப்பாங்க. நம்ம கூட வந்தவங்க பூராமே எல்லாரும் காமிச்சிருப்பேன். அன்னபூரி நீங்க பின்னாடி தானே வந்தீங்க எல்லாம். வாய்ப்பு அப்படியே அமைஞ்சிருச்சு. சரி ரைட்டு, அடுத்து திருவள்ளுவர் கூட்டி வைக்கும், அவ்வளவுதான். எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை சார். திருவள்ளுவர் என்னைக்காவது கூட்டி வைக்கும். அந்த ஒரு மனப்பக்குவத்துல நம்ம உண்டாக்கிக்கிறோம். எப்படினாலும் பெருமா நமக்கு இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு. இதுக்கு போனேன் முதல்ல நம்ம கேதார்நாத்துக்கு போகும்போது, பக்கத்துல நெருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேதார்நாத் ஐயோ பார்க்க போறோம்னு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. பக்கத்துல போனதும் அங்க மழை சரிவாகி போச்சு, பனிச்சரிவாயிருச்சு. அதனால மறுநாள் காலையில தான் வருவாங்கன்னு சொல்லி அங்க ரூமை கொடுத்து தங்கிட்டோம்.
சரி காலையில பார்க்க போறோம்னு அந்த ஆர்வத்திலே இருந்தேன். காலையில என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் பனிச்சரிவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சாயங்காலம் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. சாயங்காலம் வரைக்கும் வந்து பார்த்தோம், அப்பயும் விடல. பார்த்தா கீழே டிவியில பார்க்குறோம், பனி வந்து மூடிருச்சு. எதாவது கோயில மூடிருச்சு பனி. ஹெலிகாப்டர்ல வந்து அந்த மிலிட்டரிக்காரங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து அந்த பனிக்கட்டிய இந்த கோடை இருக்குவாங்க வெட்டி வெட்டி எடுக்காங்க பனிக்கட்டிய. கோயிலையும் மூடிருச்சு. அதை பார்த்ததுமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆகா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே நாங்க ஊருக்கு பார்த்து வந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் சாமி ஒரு கருணையினால 2வது போகும்போது சாமி கூட்டி வச்சுட்டாரு. இந்த சிவாசி அடியாரோட போனோம். போனதும் அவர் கரெக்டா முன்னாடியாவது அந்த கௌரி குண்ட்ல இருந்து மேல நடப்போம். இப்ப என்னச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டி ஜீப்ல போய் இறங்கி அதுக்கப்புறம் கௌரி குண்ட்ல இருந்து நடக்கணும். மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் மேல ஏறணும். காலையில 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம்னா நைட்டு தான் போய் சேருவோம் கேதார்நாத்ல. சிலர் என்ன செய்யறாங்க, அங்க இருந்தே நடக்க ஆரம்பிச்சாங்க. ஜீப்புக்கு ரொம்ப டிமாண்டு. ஒரு ஜீப்ல ஒரு 6 பேர் தான் உட்கார முடியும். இங்க இருக்கிறது லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. 6 பேரை ஜீப்ல இன்னைக்கு போக சில பேர் நடந்தே போயிடுறாங்க. நடந்தே 5 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 21 கிலோமீட்டர் நடந்து போயிடுறாங்க மேல. அப்படி அப்படின்னு என்ன பண்ணுன்னா விடாம இருந்தாங்க. ஜீப்ல வந்து ஆளாளுக்கு சைடுல ஓடி போய் ஜீப் உள்ள போய் ஏறி சல்லுன்னு உள்ள வேகமா போயிட்டு அப்படின்னு வந்து போய் அதுக்கப்புறம் அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. நடந்து அதுக்கப்புறம் குதிரையில போயிட்டேன். ஏன்னா ஒரு 1 கிலோமீட்டர் போனதுமே அங்கக்குள்ள குதிரை இருக்கும். லட்சக்கணக்கான குதிரை இருக்கும். அதுவும் இந்த மோடி தலைமையிலான அந்த இது வந்து இப்ப ரொம்ப ரூபா கம்மியா வச்சுட்டாங்க. எங்க கேதார்நாத்துக்கு மேல குதிரையில போறதுக்கு 2500 ரூபா தான். இது இப்ப 5000 ஆக்கிட்டாங்களா? முன்னாடி 2500 தான். 2015 அப்படியா? எல்லாம் அங்க கவர்மெண்ட்ல கட்டினாலே போதும். கவர்மெண்ட் விதிச்சிருக்கிறது தான் 2500 ரூபா. கட்டி வச்சுட்டா நேரா கொண்டு போய் கடைசி கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம சாமி பாக்குறது. அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல போனாலும் சரி, அங்க இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து தான் ஆகணும். சாமி பார்க்கணும் நடக்காம காரியம் நடக்காது. சாமி பார்க்கணும் சும்மா தானே என்ன, வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் அப்படி பாடுறாரு சுந்தரம் சாமி. வாழ்வது பிறவிக்கால். கேதாரம் அவ்வளவு முக்கியமான தலம். அது எப்ப திருவள்ளுவர் கூட்டிக்கோ நம்ம அப்ப போலாம். சரி, இப்படி அப்ப ஞானிகளுக்கு போய் அந்த தர்மத்தை செய்தால் சிவலோகத்தின்கண் சென்று ஆணவமலத்தை நீக்கி அந்த ஆனந்த அனுபவத்தை இந்த உயிரானது பெறும் என்று இந்த தர்மத்தை பத்தி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, கண்ம யாக முதலிய ஐவகை யாகத்தோர்க்கும் கொடுத்தது அடையாவே 1 சனனம் 100 சனனம் 1000 ஜனனம் பிரம்மகற்பம் மகா சங்கார காலவளவும் நின்று போக வகைகளை கொடுக்கும். ஞானிகளுக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன 5 வகை யாகம் சொன்ன பார்த்தீங்களா, கண்மயாகம், தவயாகம், ஜபயாகம், தியான யாகம், ஞான யாகம் போன்ற பணிகளை செய்கின்றவர்களுக்கு தானம் செய்தால் அவர்கள் 1 சன்னம் மட்டுமல்லாமல் 100 ஜனனம் மட்டுமல்லாமல் 1000 ஜனனம் மட்டுமல்லாமல் பிரம்மகற்பம், ஒரு பிரம்மகற்பங்கிறது 434 கோடி வருஷம். பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஒரு பிரம்ம அந்த பதவியில எவ்வளவு இருப்பாரோ அது மாதிரி ஒரு கற்ப காலம். அந்த அளவுக்கு மகாசங்கார காலம் அளவும் நின்று போக வகைகளை அது தூய்ப்பிக்கும் இந்த உயிரானது. இந்த யாகம் செய்யறாங்க பாருங்க, இந்த 5 வகை யாகம் செய்கின்றவர்களுக்கு தர்மம் செய்தால், இப்போ ஒருத்தங்க தவம் நல்லா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க தானம் தர்மம் கொடுத்தீங்கன்னா என்ன உண்டாகும், அது ஒரு கற்ப காலத்துல நீங்க அங்க போக வகைகளை தீப்பீங்க. எங்க சிவலோகத்துல மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 ஜனனம் 100 ஜனனம் அதெல்லாம் கற்ப காலம்னு அர்த்தம். அதாவது எத்தனை கோடி வருஷமே சொல்ல முடியாத அளவுக்கு எங்க இருப்பீங்க, சிவலோகத்தின்கண் சென்று அந்த போக வகைகளை தூய்ப்பித்து ஆணவ மனத்தை நீக்காம எங்க போக முடியாது, சிவபெருமான்கிட்ட போக முடியாது. அதனாலதான் சொன்னாங்க, ஞானிகளுக்கு எது செய்தாலும் ஞானிகளுக்கு செய்தால் எளிமையாக அந்த ஆணவ மனத்தை நீக்கி நம்ம எங்க போயிடலாம், சிவபெருமான் கிட்ட போயிடலாம். அதுவும் அருகாமையில தான் போக முடியும். அதை செய்ய அதிகமாக செய்ய 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 ஆணவ மனம் முற்றிலும் நமக்கு வலிமை குன்றிவிடும். வலிமை குன்றியாச்சுன்னா எங்க போயிடலாம், சாமி திருவடிக்கே போயிடலாம், சிவபெருமான பார்த்துடலாம். அது நீங்காம நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ரெண்டாவது, இந்த
தர்மம் செய்யும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் சொல்றாரு, வள்ளுவர் சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறார். யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றார். அறம் செய்யும் போது என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்னா, கடும் சொல் சொல்லி ஒருத்தருக்கு தர்மம் செய்யக்கூடாதான். என்ன காலையில வந்துட்டீங்களாக்கும், ஒரு 5 ரூபா ஒரு பர்ச தொடக்க வேண்டியது ஒரு 5 ரூபா எடுத்து அப்படிங்க கூடாது. அப்படி கடும் சொல் சொல்லி என்ன செய்யக்கூடாதான்? தர்மம் செய்யக்கூடாதான். அது மாதிரி அவா ரொம்ப ஆசையினால அறம் செய்யக்கூடாதான். ரெண்டாவது இது அழுக்காது, அதாவது பொறாமையோடு என்ன செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுல ஒரு 10 ரூபா தர்மம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாத்துட்டு 10 ரூபா போடுறாளா, இங்க வா அவன் உனக்கு எவ்வளவு போட்டா உனக்கு நான் 100 ரூபா போடுறேன் இந்த அப்படின்னு பொறாமப்பட்டு என்ன செய்யக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாது. அப்படிலாம் இருக்கு நிறைய பேர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா எடுத்துட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன போட்டிருக்காங்க அதை மட்டும் வேற ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்டுல கரண்ட் போயிருச்சுன்னா நாம என்ன செய்வோம்? முதல் பக்கத்து வீட்டுல போய் பாரு, ஓடு உடனே என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டுல பக்கத்து உங்க வீட்டு கரண்ட் இருக்கா? எங்க வீட்டுல இப்பதான் போச்சு கரண்ட். அப்பாடா அப்பவே பெருமூச்சே விடுவாங்க. அங்க இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுல கரண்ட் இருக்கே அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க பாதி என்ன ஆயிரும், வயிற்ற கலைக்கிறோம். நம்ம வீட்டுலதான் போச்சா, மேல அடிச்சிருச்சா அப்படின்னு உடனே என்ன செய்வாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. எப்பயுமே நம்ம அப்படிதான். பக்கத்து வீட்டுல என்ன நடக்கும் அது நம்ம வீட்டுல, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்காரரு காடின்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க 5000 ரூபாய்க்கு புடவை, நான் உங்களுக்கு 5000 தான் வாங்க சொல்றேன், ஒரு 4500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேன் அப்படிம்பாங்க. ஒரு 500 ரூபாய் குறைச்சி. இப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா இதுல பொறாமையின் காரணமாக. புரியுதா உங்களுக்கு? வெகுளி சினம் கோபத்தோட செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நீ கடுஞ்சொல் சொல்லி கொடுக்க கூடாது, ஆசையினால கொடுக்க கூடாது. அப்புறம் அழுக்காறு பொறாமையினால என்ன செய்யக்கூடாது, இந்த 4 தவிர்த்துதான் நம்ம அறம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் நம்ம சைவம் என்ன சொல்லுதுன்னா, அறம் செய்யும் போது இறைவனை நினைந்து கொடுக்க வேண்டும். எந்த ஒரு தர்மமும் செய்தாலும் சிவத்தை நினைத்து கொண்டு நாம் தர்மம். அதுலயும் பாத்தீங்கன்னா, அறம் என்பது தர்மம், கடமை, கற்பு, துறவரம், நல்வினை, இந்த மாதிரி செய்யணும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறங்க சொல்லும். தர்மம் செய்யணும், அதை கடமையோட செய்யணும், கற்போட செய்யணும், துறவரத்தில் நின்று செய்யணும். துறவரம்னா உடனே நம்ம குடும்பத்தில் இருக்கவே நம்ம எங்க துறவரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இல்லறத்தில் துறவரம். குடும்பத்தில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்யணும், இறைவனை சிந்திப்பது. இது இல்லறத்தில் துறவுன்னு பேரு. கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் போய் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லறத்தில் துறவு. அதாவது எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னீசி சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று சொல்வதற்கிணங்க இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டு சங்கரந்தால் மறவாமல் இருந்து குடும்பத்தோடு இருந்து தர்மம் செய்வது இறைவனுக்கு. புரியுதவங்களுக்கு? அது இல்லறத்தில் துறவுன்னு பேரு. இப்ப காட்டுல போய் தான் நவம் இருந்தாதான் துறவரம்னு கிடையாது. நீங்க வீட்டுல இருந்து துறவரம் பண்ணலாம். ஏன்னா சிவபெருமானை நினைந்து கொண்டு குடும்பத்தோடு இருந்து எல்லாரும் வழிபாடு செய்து கொண்டு சிவபெருமானை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே இல்லறத்தில் துறவு. அது உடனே வந்துடாது. ஏற்கனவே அது பயிற்சி பண்ணா தான் வரும், இல்லைன்னா வராது. சில பேர் வீட்டுல பார்த்தீங்கன்னா கணவனார் இருப்பாரு, மனைவி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அம்மா வாமா சாமி கும்பிட வாமா அப்படிம்பாரு. அந்த அம்மா இருக்கிறோம், ஆமா அதுக்கு ஒரு யாரும் இல்லையா, ஒரே சாமி சாமி அப்படின்னு அந்த அம்மா அந்த ஐயா சொல்லு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா நல்ல பக்தியோட இருப்பாங்க, அந்த ஐயா என்ன செய்வாரு, என்ன சாமியோட கிளம்பி வச்சா அப்படிம்பாங்க. அந்த ஐயா அந்த அம்மாவை சொல்லுவாங்க. இப்படி ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எல்லாமே அமைய வேண்டும் என்றால் அவர்கள் புண்ணிய பூர்வ ஜென்மத்தில் என்ன செஞ்சிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே எல்லாமே அமைப்பு கூடி வரும். மனைவி மக்கள் எல்லாருமே வழிபாட்டுல இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும். அமர்நீதி நாயனாருடைய வரலாறுல குடும்பத்தோட எல்லாரும் எப்படி இருந்தாங்க. அவர் அந்த ஒவ்வொரு தட்டுல ஒவ்வொரு பொண்ணு மணியுமா வைக்க 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 அது குறையவே இல்லை. குடும்பத்தோட ஏறினாங்க, சமமாயிடுச்சு. அந்த அளவுக்கு பக்தி. திருத்தொண்ட வரலாறுல அவர் பிள்ளைக்கறி கேட்டாரு. அந்த பையன் என்ன சொன்னாப்புல, 5 வயசு சிறுவன் சீராளன். அப்ப தாய் பிடிக்க தந்தை அறுக்க வேண்டும், ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கணும். ஆனா அவங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா கொடுக்க போய் அடியார்களுக்கு
அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே இருந்தது. அதனால அவங்களுக்கு கண்ணீர் வந்து என்ன வரல, கண்ணீர் வரல. இது சிவபெருமான் கொடுத்த பொருள். அவர் கேட்கிறாரு, அதனால கொடுக்க போறோம். அடியார் உருவத்துல வந்து சாமி கேட்கிறாரு, நம்ம கொடுக்க போறோங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவங்ககிட்ட இருந்ததே ஒழிய, அவங்க தன் பிள்ளைன்னு என்ன செய்யல, அவங்க நினைக்கல. அந்த பிள்ளை பக்குவம் தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளை சொன்னதான், இந்த உடம்ப காக்காவோ நரியோ சாப்பிட போகுது, ஒரு அடியார்களுக்கு பயன்படுத்துமே அப்படின்னு சொன்னதான் அந்த பிள்ளை. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அது ஒரே பையன், தாய் பிடிக்க தந்தை அறுக்க அறுத்து சாமிக்கு அப்படி படைச்சு வைக்கிறாங்க. வச்சதும் அதுவும் படைக்கும் போது அந்த மண்டை இல்லாம இந்த இவர் கேட்க போறாரு, இதை தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, அந்த வேலைக்காரி ரொம்ப பக்குவம். இவ்வளவு கேட்ட சாமியார் இந்த மண்டையுமா கேட்காம விடுவாரு, இதையும் சமைச்சுதான் வைப்போமேன்னு வச்சிருக்கு அந்த வேலைக்காரி அம்மா. உடனே அவர் வந்து பார்த்தாரு, சாமி வந்து உட்கார்ந்தாரு, பார்த்தாரு. கல்லீரல், பித்தப்பை எல்லாத்தையும் பார்த்தாரு. என்ன மண்டையை காணோம் அப்படின்னாரு. உடனே சாமி மண்டைனது உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு, உன்னை கொடுத்து குப்பையில போட்டியா நீ? இல்ல, இந்த சாமி இதெல்லாம் செய்வாருன்னு நான் தனியா சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்தாங்க. அவ்வளவு சிறப்பு பார்த்தது. சரி, உன் பையன் இருப்பான்ல, அவனை கூப்பிடு அப்படின்னாரு சாமி. இப்போது உங்களுக்கு உதவான் அப்படின்னாரு. ஏன்னா அவர் தானே இப்போ கரியா இருக்காரு, அதனால இப்போது உங்களுக்கு உதவான் அப்படின்னு. அதெல்லாம் உதவுவான், போய் கூப்பிடு அப்படின்னாரு சாமி. இல்ல சாமி வரமாட்டான், நான் சொல்றேன் இல்ல, வெளியில போய் நின்று கூப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மா போய் சீராளா என்று அழைத்தார்கள். அப்படி காலையில எப்படி போனாரோ அதே போல பையன் ஓடியது. ஆனா இங்க கரியா இருக்காரு, ஆனா சாமி நினைச்சா என்ன செய்வாரு? மிச்சதின்றியே விளைவு செய்யக்கூடிய பெருமான் நினைத்தா வராதா சொல்லுங்க பாப்போம். சாமி நினைச்சா வராம இருக்குமா? சாமி எல்லாமே செய்வாரு. நம்ம அந்த அளவுக்கு சாமிகிட்ட கொண்டுறோம். சிவனுடைய கருணை வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்ப இந்த தங்கம் கட்டுனோம்ல, 7 கிழமைக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கறவன்ட்டு வாங்கி அனுப்பிச்சுட்டாச்சு. சிதம்பரத்துலதான் நம்ம சிதம்பரம் கட்டும்போது நம்ம இல்ல, பொண்ணு கொடுக்க ஒரு 50 மில்லி தங்கமாவது எல்லாம் கொடுங்கன்னு சொன்னேன். கொடுக்கவங்கிட்ட வாங்கி கொடுத்தாச்சு. என்ன இப்ப வந்து உத்தரகோசமங்கையில இந்த மரகத நடராஜருக்கு மேல அது கொடுத்து அடுத்து வந்து அப்பாட ஒரு கடமை முடிஞ்சுன்னு வந்து உட்காடுறேன். வைத்தியநாத சாமி கோயில்ல இருந்து நடராஜர் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து நடராஜர் கொடுத்துருக்காரு. கடமையை செஞ்சதுமே உங்களுக்கு நடராஜ பெருமாள் உங்களுக்கு கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து குழந்தை சிறப்பு பாருங்க. நடராஜ பெருமானுக்கு தான் இந்த வாங்கி கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். கொடுத்த உடனே சாமிகிட்ட இருந்து அருள் வருது பாருங்க. வந்த பிறகு அப்படி வந்து அந்த சந்தனத்தை கொண்டு வந்து நெத்தியில வந்து வைக்கிறாங்க. அது மையி, திருஷ்டி மையி எல்லாமே கொண்டு வந்து நடராஜ பெருமான் அபிஷேகத்துல இருந்து கொண்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. எல்லாம் அதெல்லாம் சாமி நம்ம ஒரு படி எடுத்தா பன்மடங்கு வந்து அருள் செய்யறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு உண்டான எதையுமே செய்யணும். பார்த்துக்கூடோம்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் அப்படி விட்டு போயிடும். அடுத்து இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, உங்களால முடிஞ்ச ஒரு 50 மில்லி தங்கமாவது கொடுத்துடலாம். உடனே அதான் சொன்னேன், அதையும் சொல்லிட்டேன். உடனே டைம்னால என்னவே கொடுக்கல. அடுத்து ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து உத்தரவாசம் கிளம்பிட்டாங்க, கொடுக்க போறாங்க. அடுத்து சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. சதனசா அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட உங்களுக்கு போன் போட்டுக்கிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. நீ கொடுக்க சொன்னீங்கல்ல, போன் போட்டுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. சரி விட்டோம், அடுத்து இன்னொருக்கா கேட்பாங்க, அண்ணன் பாத்துக்கிறோம். அப்படியா 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 சரி விட்டு, எனக்கு நிறைய வாங்க வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவ டயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிவா நீங்க பெரிய புராணம் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆசிரியர் அடினா ஆசிரியர்லாம் கிடையாது சார். நான் ஏதோ சாமியை பத்தி பேசணும், எனக்கு ஒரு ஆர்வம், அதனால பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசிரியர் பட்டமா நமக்கு கிடையாது சார், நான் ஏதோ சாமி திருவிழா பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இல்லை சார், நீங்க உங்க இதை நீங்க முதல் கொடுங்க, அப்படி உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம இருக்கிறத வசதி பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு கட்டமா நாங்க கேட்கும் போது இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் நிமிஷம், அடுத்து வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வாங்கி அது வாய்ப்பு இருக்கும். இப்ப வந்து அவங்க கொடுக்க போறேன்னு சொன்னாங்க, அதனால கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து இன்னொரு கட்டம், இப்ப இது வந்து 3வது கட்டமா போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு கட்டம் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது எனக்கு வரணும். ஏன்னா உத்தரவாசம் வகையில இது வருது, கும்பாபிஷேகம் வருது. அதுக்குள்ள அது செய்யறாங்களா இல்ல அதுக்கப்புறம் செய்யறாங்களான்னு தெரியல. தங்கத்தை உருக்கி செஞ்சு அந்த மேல எப்படி பொன்னம்பலத்துல மீதி இருக்காங்களோ அதே போல மரகத நடராஜருக்கு மேலையும் பொன்னல் வைய போறாங்க.
சரி அதுக்கு ஒரு வாய்ப்பு, சரி பார்ப்போம், திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம்னுச்சா எல்லாரும் கிடைக்கும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருடைய தங்கமும் அதுல போய் சேரணும்னு நான் நினைச்சுக்கிறேன் சாமி. ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஈரோட்ல திருமங்கலத்து அந்த கையில காசு மணி இதெல்லாம் கழட்டி கழட்டி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க சாமி. மெயினா அந்த திருமங்கலத்தை மட்டும் வச்சுட்டு சைடுல இந்த மணி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். அப்படி இப்படி அறங்கள் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்னா பொறாம இருக்கக்கூடாது. அது மாதிரி எதோட இருக்கணும் அப்படின்னா தர்மம் செய்யும்போது கடமை, கற்பு, துறவரம், நல்வினை, இதெல்லாம் நல்வினை தான் அதிகமா செய்யணும் அறம் செய்யும் போது. தீமை எண்ணத்தோடு என்ன செய்யக்கூடாது, அறம் செய்யக்கூடாது. கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலைக்கு மண்டு காதலின் ஆதரித்திடை அர்ச்சனை செய்தபின் உண்டினாலும் விதத்திலாறு சுவைத்திரத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நாம் செய்ய வேண்டும். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அப்படி நம்ம கொடுக்கும்போது ஆர்வம் பொங்க கொடுக்கணுமா. யாருக்கும் தர்மம் செய்யும் போது மிகுந்த ஆர்வத்தோடு செய்யணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்த வேண்டும், யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு செய்யணும். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி இப்படி 50 யாகம் செய்வதற்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் சொல்லி சொன்னார். அடுத்து புண்ணிய தேசம் முதலாக காலமும் சிரத்தையும் பாத்திரமாகிய பலவிஷ்ட காரணங்கள் சிறப்போடு பொருந்த அவ்விடயங்களில் செய்தலும் அக்கினி காரியம் செய்தலும் சிவனுக்கு ஆலயம் உண்டாக்கணும் எஞ்ஞான்றும் அன்பு பொருந்த அர்ச்சனை செய்தலும் என்னும் இத்தொழில்கள் 4ம் சிவ புண்ணியங்களில் தலைமையாய் இதனால் தாம் வேண்டிய போகங்கள் எல்லாம் மிகவும் ஏற்பார். முதல்ல என்ன சொன்னாருன்னா சிறப்போடு பொருந்த விடயங்களில் தானம் செய்தலும். எந்த இடத்துல தானம் செய்யணும், சிறப்பை பார்த்து செய்வது. யாருக்கு தானம் செய்யணும், அடியார் பெருமக்களுக்கு தானம் செய்யணும், குருவுக்கு தானம் செய்யணும், சாமிக்கு பொருள் கொடுக்கணும். இந்த மாதிரி எங்க செய்யணும்னு பார்த்து அவ்விடயங்களில் தானம் செய்தலும் அக்னி காரியம் செய்தலும். அக்னி காரியம் யாரும் செய்வா அப்படின்னா சிவபூஜை செய்யறவங்க அக்னி காரியம் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த 3வது தீட்சை எடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தீட்சை வந்து சமய தீட்சை, 2வது தீட்சை வந்து விசேட தீட்சை, 3வது தீட்சை வந்து நிர்வாண தீட்சை, 4வது தீட்சை வந்து ஆச்சாரிய அபிடேகம். அதுல 3வது தீட்சை எடுத்தவங்களும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அக்னி காரியம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அக்னி காரியத்துல எல்லாத்தையும் வச்சு எரித்து நம்மளுடைய மலங்களை எல்லாம் அதுல இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவை கொண்டு போய் சுத்தப்படுத்தி சாமியுடைய திருவடி கொண்டு போய் சேர்த்தல், அந்த அக்னி காரியம் செய்தல். அப்படிப்பட்டவர்களும் சிவபெருமானுக்கு ஆலயம் உண்டாக்கணும் எஞ்ஞான்றும் அன்பு பொருந்த அர்ச்சனை செய்தலும். இந்த சிவபூஜையில ரொம்ப முக்கியம் அப்படின்னா அக்னி காரியம், அப்புறம் என்ன சொன்னாருன்னா இது ஆலயம் உண்டாக்கல அர்ச்சனை செய்தல், சாமியை வந்து அர்ச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த புண்ணியம். சிறந்த புண்ணியம் எதுன்னா சாமியை அர்ச்சித்தல். 1008 மந்திரங்களை சொல்லி இறைவனை அர்ச்சித்தல். அதுக்கெல்லாம் எத்தனை மணி நேரம் ஆகுங்களா? எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் மாசம், இல்ல 3 மணி நேரம் கூட ஆயிரும். நீங்க அப்படின்னு திருவேலிமலையில 1008 அர்ச்சனை எப்படி விஷ்ணு பண்ணாரோ அவர் எந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணாரோ அந்த மந்திரத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு திருவேலிமலைக்கு. அந்த மந்திரம் சொல்லி நம்ம உடையவருக்கு அங்க வச்சு பண்ணிட்டு வந்தேன் சாமி திருவிழா. அது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி இந்த அமாவாசை போன்ற லீவுகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். வீட்டுல இல்லத்துல கூட கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணுவோம்னு நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்ததுனால அதை பண்ண முடியல. என்ன அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாட்டு பூஜையில ரொம்ப நேரம் அதிக நேரம் நாம போக்கக்கூடியது சிவாலயங்கள்ல தான். சிவ ஆலயங்களிலும் சிவ சம்பந்தமாகவும் இருப்பதுதான். பூஜை செய்யும் போது 1008 மந்திரங்களை சொல்லி ஒரு 1008 மலர்கள் எடுத்து வச்சுக்கணும் சாமிக்கு. 1008 அர்ச்சனை பண்ணும்போது என்ன வச்சுக்கணும், பூ கண்டிப்பா இருக்கணும். நான் ஒரு 10 பாக்கெட் பூ வாங்கிட்டு போயிட்டேன். கரெக்டா அது போக மிச்சம் தான் இருந்துச்சு. 10 பாக்கெட் பூல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அப்படி சிறப்பா ஒவ்வொரு மலரையா சொல்லி சாமிக்கு அந்த ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம இப்படி சொல்லி அப்படியே அர்ச்சனிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு சாமி அர்ச்சிக்க மனதுல சாமி அப்படியே ஊற ஆரம்பிச்சிருவாரு. இது தொடர்ந்து செஞ்சா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஒரு நாள் செய்ததுக்கே எல்லை இல்லாத ஆனந்தம், தினசரி செய்தா எல்லை இல்லாத ஆனந்தம். சாமி நம்மளை விட்டு நீங்கவே மாட்டார். தன்னை அர்ச்சிக்கின்ற அன்பர்களை சாமி விட்டுருவாரா? இவன் பண்ணால் அலைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுமே சாமி ஒரு நாள் நேரிலே வந்துடுவார் அர்ச்சித்தா. அந்த அளவு சிவார்ச்சனை ரொம்ப முக்கியமானது.
இதெல்லாம் சிறந்த அறங்கள்னு சொல்றாரு. யாரு? இந்த பலவிசிஷ்ட காரணிகள்ல சிவாலயங்கள் எழுப்புதலும், பொருந்த இடத்தில் சிறப்போடு பொருந்த இடத்தில் தானம் செய்தலும், அக்னி காரியம் செய்தலும், ஆலயம் உண்டாக்கலும், அன்பு உறந்த அர்ச்சனை செய்தலும், இந்த 4 சிவபுண்களில் இது 4மே தலையாய கடமையா, தலையான புண்ணியம். சிவபெருமானை அர்ச்சித்தல், இது சிவபூஜை பண்றவங்களுக்கு எளிமையா கிடைச்சிடும். ஏன்னா அவங்க தினசரி என்ன செஞ்சு ஆகணும்? சிவபெருமானை அர்ச்சித்து தான் ஆகணும். எப்படி வேற்றாய் விண்ணாகி பாட்டை வச்சு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவீங்க? வேற்றாய் விண்ணாகி பாட்டை படிச்சு அந்த அதுவும் முடியாதவங்க இந்த 8 மலரை வச்சு ஈசனடி போட்டு எந்த அடி போட்டு, எங்களுக்கு இதுதாங்க ரொம்ப சுலபமா இருக்கு, எங்களுக்கு கிடைக்கிறது 8 பூ தான் கிடைக்கும், அந்த பூவை வச்சு நாங்க என்ன செய்யறோம்? ஒரு ஈசனடி போட்டு எந்த அடி போட்டு ஒரு 8 போட்டு சொல்றோம் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது பண்ணணும், பண்ணாம மட்டும் விட்டுறக்கூடாது, அர்ச்சிக்காம விடக்கூடாது. புரிஞ்சுச்சா? இறைவனை பூஜித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுலயும் அர்ச்சித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அர்ச்சித்தால் வேண்டிய போகங்கள் எல்லாம் மிகவும் எய்தும். எளிமையாக எல்லா விதமான போகங்களையும் இந்த உயிரானது எய்தும் அப்படின்னு சொல்றாரு. சிவவேலை எழுவாவான காரணம் சிறக்க வீகை எரியினுள் ஓம்ப பல ஈசருக்கு ஆலயம் ஏற்றல் என்றும் பரிவுற பூசை பண்ணல் எழுமிவை 4 பாங்கார் தர்மமே இவற்றால் வேண்டும் பலவெல்லாம் தலைக்குச்சார். அந்த அளவுக்கு இது என்ன செய்யுமா? பன்மடங்கு போகங்களை உண்டாக்கும். சிவபெருமானை அர்ச்சித்தா சாமி விட்டுருவாரா? அப்படி ஒரு பிறவி வந்தாலும் நல்ல பிறவில பிறக்க வச்சு நல்ல போகங்களை அனுபவிக்க போறான் சாமி. சாமியை அர்ச்சித்தாள் அடுத்த பிறவி எப்படி வரும்? நல்ல உயர்ந்த பிறவியாக வரும். தன்னை நினைக்குமாறு சிவபெருமான் செய்வார். அந்த போகங்களை தூய்ப்பிக்க வைப்பார். வருத்தமடைய செய்ய மாட்டார். ஒரு தாழ்ந்த குலத்துல பிறக்க விட மாட்டார். இப்படி எல்லாம் இருக்கு, பல செய்திகள் இருக்கு. அந்த அளவுக்கு சிவ புண்ணியங்கள் என்ன செய்யணும்? பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாமி நினைந்து 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 செய்யணும். சிவ அர்ச்சனை புண்ணியணும். சிவ ஆலயங்கள் உண்டாக்கணும். இப்ப ஆலயம் உண்டாக்க முடியுமா நம்மளால? அந்த அளவுக்கு நமக்கு வசதி இருக்கா? அதுக்குதான் அடின்னு சொல்றேன், மாசம் 100 ரூபா அவங்களால ஏன்றது கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிடலாம்? அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். அவங்க அந்த பணியை பார்த்துக்குவாங்க. ஒரு 100 ரூபாயில நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஒரு சிவன் கோயில கட்டிடணும் மாசம் மாசம். அதுக்கு உதவி புரிந்தவர்கள்லாம் சாமி என்ன பண்ணுவாரு? இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்வார். மிகுந்த போகம் அடுத்த ஒரு பிரிவு வந்தாலும் அந்த போகங்களை தூய்ப்பிக்க சிவபெருமான் வைப்பார். கொடுக்க முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம். எனக்கு மாசம் என்னால 100 ரூபா கொடுக்க முடியாதுங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். நினைத்தாலே போதும். புரிஞ்சுச்சா? பெருமானே எப்படியாவது அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பெருமானே யார் மூலியமாவது 100 ரூபா கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்கு அந்த புண்ணியத்தை சிவபெருமான் உங்களுக்கு தந்து அருள்வார். புரிஞ்சுச்சா? கொடுக்க முடியாத வருத்தப்பட வேண்டாம். சரியா? கொடுக்கறவங்க கொடுங்க, கொடுக்க முடியாத வருத்தப்படாதீங்க. சரியா சார்? புரிஞ்சுச்சா? ஏதோ புரியுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நினைச்சு அதைத்தான் சொல்றேன், நினைத்து கொள்ளுங்க. சாமிகிட்ட சாமி துக்கம் நினைக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படி யார் யார்ட்டையோ போய் ஒப்பிக்கிறாங்க. சாமிகிட்ட போய் ஒப்பிக்கிறாங்க, நான் என்னென்னலாம் செஞ்சேன், என்னென்னலாம் குற்றம் புரியும். யார் யார்ட்டையும் நம்ம குற்றம் புரிஞ்சதெல்லாம் சாமிகிட்ட ஒப்புக்கணும். நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோமோ அத்தனை யார்கிட்ட போய் ஒப்பிக்கணும்? சிவபெருமான்கிட்ட போய், சாமி நான் இப்படி இருக்கேன் சாமி, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி தவறு செய்யறேன் அப்படின்னு சாமிகிட்ட போய் என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். யார் யார்ட்டையும் ஒப்பிக்கிறதுக்கு? சிவபெருமான்கிட்ட போய் ஒப்பிக்கணும். ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்க நம்மானாய். அது சொல்ற மாணிக்கவாசகர். உங்கள் குறைகள் எல்லாம் சாமிகிட்ட போய், சாமி நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன், இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன், என்னுடைய சூழ்நிலைகள் உன்னைய வழிபாடு பண்ண விடாம தடுக்குது, அதுல இருந்து நீதான் என்ன பண்ணணும்? அதுல இருந்து நீங்கி என்னை அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் கண்டிப்பா என்ன பண்ணணும்? அன்றாடம் மண்டி மண்டி சாமி கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும் வழிபாட்டுல. அப்படி கேட்டா சாமி செய்வாரா? கட்டாயமா செய்வார். அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ எது கேட்டாலும் என்ன செய்வாரு? கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். நாம கேட்கதான் செய்யணும், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது போல அப்படி யார் செய்கின்றாரோ அவர்கள் என்ன செய்வாங்க? பாவமாகிய ஒளியலு கடலில் அழுந்துவாருக்கு சத்திய ஞானமாகிய கையினை கொடுத்து பாவ படுகளில் ஒழித்து, யாரு அப்படி தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பாவத்தை ஒழித்து பிறவி என்கின்ற பவக்கடலில் பிறக்காதவாறு சிவபெருமான் செய்வார். ஏற்கனவே சிவஞான சித்தியார் நூலும் அதுதான் சொல்லுது. சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவு செய்திடணும்.
கேட்க மாட்டேன். நான் நிறைய தடவை இந்த பாட்டை சொல்லியிருக்கேன். யாருக்கு செய்யணுமா தான தர்மங்கள்? முதல்ல வந்து அடியார்களுக்கு செய்யணும் அப்படின்னாரு. சிவ கைங்கரியம் செய்கின்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்னாரு. இதுதான் பன்மடங்கு பெருகும். இப்ப ஒருத்தங்க சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு செய்யும் போது பன்மடங்கு பெருகும். ஒருத்தங்க அனுஷ்டானம் பண்றாங்க செஞ்சு அவங்களுக்கு பன்மடங்கு பெருகும். இப்படி சிவ கைங்கரியங்கள் செய்கின்ற அனைவருக்கும் நாம் செய்தால் அது பவக்கடலில் அழுத்தாது, பிறவி என்கின்ற கடலில் நமக்கு அழுத்தாது. சொல்றாரு, சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவு செய்திடணும். அது கொஞ்சான செஞ்சாலே நிலமலை போல வளர்ந்து அது வளர்ந்துகிட்டே போகும். என்னைக்குமே குறைவு இருக்காது. நீங்க செய்கின்ற தான தர்மம் அழியவே அழியாது. அது பெர்மனண்டா இருக்கும். நிலமலை போல் அது இருக்க இருக்க கூட்டிகிட்டே தான் போகுமே ஒழிய அது குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிலமலை போல வளர்ந்து பவமாய கடலில், பவமாய கடல்னா எனது பிறவிங்கிற கடல் அழுத்தாமல், பவமாய கடலில் அழுந்தாத வகையெடுத்து பாசத்தை அறுக்க, பாசத்தை அறுக்காம சிவபெருமான் கிட்ட போக முடியாது. பாசத்தை அறுக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியை கிரியை யோகம் தன்னில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடிக்கமலங்கள் நனிவிக்கும் தானே. இங்க வந்து பிறக்காம தவலோகத்துல போய் சாமி பிறக்க போறான். ஏன்னா இந்த உயிரானது பல்வேறு பிறவியில் இழைத்திருக்கின்றதே, சிவஞான செயலுடையவர்களுக்கு இது தானம் செய்திருக்கின்றதே என்று விரும்பி பாசத்தை அழிப்பதற்காக இந்த பிறவியில் அழுத்தாமல் தவலோகத்தில் போய் பிறக்க வைத்து அங்கிருந்து ஞானத்தை கொடுத்து சாமி எங்க கொண்டு வரான், இங்க மாதிரி சரிகிரியோம்னா செய்ய விடாம அங்கிருந்து டைரக்டா எங்க போயிருமா, உயிர் திருவடிக்கு போயிடும். சொல்ற நூல் என்ன நூல்? சிவஞான சித்தியார். சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லைன்னு ஒரு பழமொழியா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ நீங்க இப்ப சொல்றது சித்திக்கு மேல் நூல் கிடையாது. எதுனாலும் நமக்கு எவிடன்ஸ் எதுல பார்க்கணும்னா சித்தியார்ல தான் பார்க்கணும். இப்ப ஏற்கனவே திருவள்ளுவர் பையன் 40 பாட்டுக்கு மேல மனப்பாடம் பண்ணிட்டாங்க மகேஷ். இப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க சிவாஜியில ஒருத்தவங்க எனக்கு 100 பாட்டு தெரியுங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவருக்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றாங்க பாத்துக்கோங்க. ஏன்னா வேற எதையும் சிந்திக்காம இறைவனை பத்தி சிந்திக்கிறாங்களா, அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல. மனப்பாடம் பண்றது எல்லாருக்கும் இயல்பு வராது. ஒரு பாட்டு மனப்பாடம் பண்றவனே நம்ம படுற பாடு. பிடிக்கதான் உருவை குழந்தை கறியது வடிவோடு தானே கட்டி வடிவோடு அவர்கிட்ட அதை ஒரு 4 வரையும் படிக்க முடியும். நம்ம என்ன செஞ்சிடறோம், ரொம்ப கஷ்டம். அதை 100 பாட்டு மனப்பாடம் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அவங்க எத்தனை தடவை அதை ரிப்பீட் பண்ணி பாடி பார்த்துருப்பாங்க, படிச்சு பார்த்துருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கும், அந்த காலங்கள்லாம் இறை பொழுது ஆயிருக்குமே அப்படிலாம் யோசிச்சு பாருங்க. இறை பொழுதுதான் போயிருக்கும் அவங்களுக்கு. பெரிய சிறப்பு. இந்த மாதிரிதான் நம்ம காலத்தை போக்கணும். அதெல்லாம் அவங்க கரெக்டா செய்யறாங்க. மகேஸ்வா அந்த புவனேஸ்வரி எல்லாம் கரெக்டா பண்றாங்க. அதை வந்து வேஸ்டா பொழுதுபோக்க. அது மாதிரி திருப்புகழ் மனப்பாடம் பண்றாங்க. திடீர்னு கந்தர் அனுமதி பாடுறாங்க, கந்தர் அலங்காரம் போடுறாங்க, வாட்டு பழகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருக்காம திருமுறைகள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. மனப்பாடம் பண்ணணும் கூட வேண்டாம், புஸ்தகத்தை எடுத்து பாடுனாலே போதும். பார்த்தினாலும் என்ன செய்யுங்க, பாடுங்க. புரிஞ்சுச்சா? பார்த்தினாலும் திருமுறையை பாடிக்கொண்டே இருங்கள். நாளைக்கு என்ன பாட போறோம்? 1500 பாடல் விடாம ஒரு 2-3 ராகத்தை எடுத்துட்டு வரணும். எல்லாம் ஒரே ராகத்தையே போகாம ஒரு 100 பாட்டுக்கு வேற வேற ராகம் போட்டு பார்க்கணும். அது பார்ப்போம். திருவிழா எப்படி கூட்டு வைக்கீங்க நைட்டு போய் அது என்னன்னு பார்க்கணும். ஒரே ராகத்துல பாடணுமா இல்ல வேற எதுவும் ராகம் வருதா? நீங்களும் பாருங்க சார், பாருங்க ஏதாவது ராகம் இருந்தா பா. இப்படி இனிமே வந்து எப்படின்னா நம்ம இந்த மாதிரி முயற்சி எடுத்தாதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம 12 திருமுறை கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல் திருமுறை ஃபுல்லா, 2ஆம் திருமுறை முழுவதும், 3ஆம் திருமுறை முழுவதும், இப்படி ஒவ்வொரு திருமுறையா நம்ம ரிவிஷன் பண்ணாதான் டக்கு டக்குன்னு முடிக்க முடியும். காலையில ஆரம்பிச்சிடணும், மதியம் 2 மணிக்குள்ள முடிக்கணும். அப்படின்னா நம்ம சாமியுடைய நூலை நம்ம முழுமையாக. சரி, இப்ப முதல் கட்டமா நம்ம ஏற்கனவே போன முற்றுவல் பண்ணிட்டோம். 8ஆம் திருமுறை முடிஞ்சிருச்சு. 10ஆம் திருமுறையில முதல் 1500, அடுத்த மாசம் ஒரு 1500. அதுக்கப்புறம் எதுலாம் அப்புறம் 7ஆம் திருமுறை கம்ப்ளீட்டா 100 பதியம் இருக்கு. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்ப்போம். 2 இல்ல 3 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்ப்போம். சரிதானே? சரி, அதுக்கு திருவள்ளுவர் கூட்டி வைக்கணும். நம்ம சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். நம்ம நினைச்சிட்டோம்னா போதும், சாமி பண்ண வச்சிருவாரு. அது கரணியமா கடல். நம்ம அடியார்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, உடனே அந்த காலத்தை நமக்காகவே உருவாக்கி கொடுப்பாரு. அடியார்கள்லாம் சேர்ந்துருவாங்க. அடியார்கள் ஒரு குழுமி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கிடுவாரு சிவபெருமான். அவர் நினைச்சாருன்னா முடியும், நாம நினைச்சா முடியவே முடியாது. நான் அப்படிதான் ஒரு இடத்துல பாட்டு பாடுறதுக்கு போயிருந்தேன். அடி என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு கூட்டம் பயங்கரமா வரும்,
பாட போறோம், இன்னைக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கும், நம்ம நான்கிற அந்த எண்ணம் வந்துச்சு பாருங்க. ஆளு ஒருத்தருமே வரல. ஒத்தையில உட்காந்து பாடிட்டு வந்தேன், வேற வழி ஆளும் வரல. அந்த அப்பயும் சாமி என்ன பண்ணாரு, நான்கிற ஆணவத்தை அடிச்சே ஒரு வழி பண்ணாரு. எப்பயுமே திருவள்ளுவர் கூட்டிக்கணும், திருவள்ளுவர் கூட்டிக்கணும், அடியார்கள் பெருமானே அடியார்கள் நீதான்ப்பா கூட்டிக்கணும்னு சொன்னா சாமி என்ன செஞ்சிருவாரு, கூட்டி வச்சிருவாரு. அது மாதிரி எங்க ஒரு யாத்திரைக்கு போனாலும் அப்படித்தான். யாத்திரைக்கு நாங்க அடின்னு 20 பேர் சேர்ந்திருப்பாங்க. சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும், கிளம்புற நேரத்துல ஒரு 10 பேர் வர மாட்டாங்க. திடீர்னு வர முடியலன்னு போன் வந்துட்டே இருக்கும். அந்த நேரத்துல சாமிகிட்ட என்ன பண்ணுவேன், பெருமானே நீதான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னதும் அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணுவாரு, அடுத்து போன் இங்கிட்டு வரும், இங்கிட்டு வரலாங்க, இங்கிட்டு போன் வந்து வரேன் நான் டிக்கெட் இருக்கான்னு சொல்லி போன் வரும். அதான் சாமியோட திருவள்ளுவர். ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வராம யாத்திரை எல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு காஞ்சிபுரம் எல்லாம் போயிட்டு வந்தோம், சென்னை 32 கோயில் இப்படிமா போயிட்டு வந்தோம். ஒரு இடத்துல 10 பேர் வராம போனாங்க பாருங்க, அப்படி நான் அடி நிப்பாட்டிட்டேன், இனிமே வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் சாமி திருவள்ளுவர் மறுபடியும் ஆரம்பிச்சு என்ன வந்துட்டா பரவாயில்ல, சாமி திருவள்ளுவர் கூட்டிக்கணும்னு நினைச்சு போய்கிட்டே இருக்கும். சாமி நினைச்சா கண்டிப்பா நடக்கும். அப்படி வரலனாலும் சாமி என்ன பண்ணுவாரு, அதுக்கு இந்த மாதிரி ஒரு உபாயங்கள் எல்லாம் சிவபெருமான் கொடுப்பாரு. இப்போ ஒரு இது என்ன அப்படின்னா, இப்ப அடியனுக்கு ஏதாவது நட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சாமி அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரவணா நீ கவலைப்படாத, நீ பாட்டு வண்டியை பிடிச்சி கூட்டு போய்கிட்டே இரு, ஏதாவது நட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அடியாரை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சாமி ஏற்பாடு பண்றாரு. அந்த அடியார் என்ன சொல்றாங்க, போன் போட்டு சார் நீ எத்தனை வேணாலும் கூட்டு போங்க, ஏதாவது ரூபா உங்களுக்கு சால்டேஜ் ஆச்சுன்னா அந்த ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அதுதான் சாமியோட காரணம். அப்படி சாமி ஒவ்வொரு நிலையிலையும் நம்மள தூக்கிதான் வச்சு பாக்குறாரு. நம்ம அடியார்ல கூட்டு போனா கண்டிப்பா அதுக்கு உண்டான உபயோகங்களும் சாமி கொடுக்குறாரு. அதுதான் இறைவனுடைய திருவுரு. அப்படி நீ அவருடைய கருணையை நீங்க எண்ணி பாருங்க. சாமியுடைய கருணையை நீங்க அவர் உங்களுக்கு உணர்த்துவார், அனுபவத்தினால உணர்த்துவார். இதுதான் அனுபவ பாடம் இதெல்லாம். அப்படி அப்ப புண்ணியம் செய்யும் போது எப்படி புண்ணியம் செய்தவருக்கு சாமி என்ன பண்ணுவாரா, அந்த பவக்கடலில் அழுந்தாமல் சிவலோகம் என்னும் கரையை அடைவி. எந்த கரையை அடைவார், திருவடி என்கின்ற கரையை பெருமான் அடைய வைப்பார். யாருக்கு, ஞானிகளுக்கு செய்தால், அண்மையாக பலன்களை செய்தால், செய்தவர்களுக்கு தானம் செய்தால், அடியார்களுக்கு தானம் செய்தால் என்ன செய்வாரா சாமி, இந்த மாதிரி அவருடைய முக்திக்கரையை காட்டி வைப்பார். அடுத்து சொல்றாரு, பாவமாகிய கடலில் அழுந்தினார். அப்படி அல்லாமல் மாறி பாவத்தை செய்பவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, நல்ல சீபாத கமலமாகிய கரையில் இருத்துவன் என்றாம் ஆகையினாலே பாவமாகிய கடலின் கண் விழுந்தோரை மேலான சிவபெருமானது நல்ல திருவடிமாராகிய கரையில் பொறுத்து மன்னம் செலுத்தி இருந்தவனே பார்த்து. அதாவது ஒரு சத்பாத்திரம் உள்ளவன் எப்படி இருப்பான் என்றால், ஒரு நல்லா தெரியுங்க, ஒரு ஞானம் இயல்பாக உடையவன் என்ன செய்வான் என்றால், தான் மட்டும் அதை அனுபவிக்காது மற்றவர்களையும் அந்த நெறிக்கு உட்படுத்துவான். அப்படிப்பட்டவன் சற்பாத்திரம் உடையவன் அர்த்தம். புரிஞ்சுச்சா? அப்படி சற்பாத்திரம் உடையவன் என்ன செய்வான் அப்படின்னா, நல்ல சிவனது நல்ல தீபாத கமலமாகிய கரையில் இருத்துவன் என்றாம் ஆகையினாலே பாவமாகிய கடலின் கண் விழுந்தோரை, பாவமாகிய கடலில் இருக்கிறவங்கள வாங்க சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாவ கடலில் இருந்து எடுத்து வருவாங்க. அவர்கள் அப்படி எடுத்தோரை மேலான சிவனது நல்ல திருவடி மலராகிய கரையில் பொருத்தும் வண்ணம் செலுத்தி ஏந்தவனே பத்திரமுடையவன் ஆவான், சர்பாத்திரமுடையவன் ஆவான். அதாவது அதிகமா போகுதுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ஒருத்தவங்க தவறான வழியில போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த வழியில போகாதீங்க, சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் தந்து அருள்வார், உங்களுடைய கஷ்டங்களையும் போக்கி அருள்வார். அந்த பாவ குழியில இருந்து அவங்களை மீட்டு எடுத்து வராங்க, அவங்களே உண்மையான சத்பாத்திரம் உடையவர்கள் அப்படின்னு நூல் சொல்லுது. அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்ம மட்டுமே வழிபாடு செய்யணும்னு நினைக்க கூடாது, பிறர் என்ன செய்யணும், வழிபாடு செய்யும்படி செய்யணும். அவர்கள் தான் உண்மையான சத்பாத்திரம் உடையவர்கள். நாம மட்டுமே திருக்கோயிலுக்கு வரணும்னு நினைக்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன செய்யணும், வர வைக்கணும். நான் மட்டும் சொற்பொழி கேட்டா போதாது, பக்கத்துல உள்ளவங்களையும் கூட்டு வந்து சொற்பொழி கேட்க வைக்கணும். நான் மட்டுமே விளக்கு போட்டா போதாது, பக்கத்துல போய் விளக்கு போட வைக்கணும். நான் மட்டும் பாடினா போதாது, எல்லாரையும் கூட்டு வந்து பாட வைக்கணும். இப்படி எல்லாமே இயல்பாகவே நம்ம செய்யணும்.
அடுத்தது 4 வேதங்களையும் ஆராய்ந்து கோடி பிராமணருக்கு அறுசுவையோடு புசிப்பித்த புண்ணியமும் அர்ப்பன் என்னும் வண்ணம் ஆன்ம சுரூபத்தை தரிசித்த ஒருமைப்பாட்டினுடைய சிவ யோகிகளுக்கு ஒருபடி பிச்சை மிக அதிகமாகும். இப்ப என்ன சொல்றாருன்னா, 4 வேதங்களை ஆராய்ந்து கோடி பேருக்கு செய்த பிராமணருக்கு அறுசுவையோடு உணவு செலுத்துகின்ற அந்த உணவானது ஒரு சிவ யோகிக்கு செய்தா அந்த புண்ணியம் கிடைக்கும். எத்தனை கோடியா? 1000 கோடி அந்தணர்களுக்கு செய்த புண்ணியம் ஒரு சிவ யோகிக்கு செஞ்சா கிடைக்குமா? இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, யோகிகள் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். யோகிகள் நீங்க பாத்திருக்கீங்களா? சிவபெருமானை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டாங்க. அந்த ஒருமை மனத்தோடு சிவத்தை சிந்திக்கின்றவர் தான் யோகிகள்னு பேரு. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அந்த ஒரு நெறிய மனத்தோடு சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காத நிலையில் உடையவர்களே யோகிகள். அதாவது மனத்தின் கண் தாண்டி யோக நிலையில் உள்ளவர்கள் அறிவோடு அறிவாக இறைவனை வழிபாடு செய்வார்கள். மனத்தின் கண் வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, சாமி கிட்ட போக முடியாது. அறிவோடு அறிவா கலந்து இறைவனை வழிபாடு பண்ணணும். முதல்ல உரை, மந்தம், மானதம், சுத்தமானதும் அறிவோடு அறிவாக இறைவனை நின்று செய்வது. அதுக்குதான் யோகம் அந்த நிலைக்கு போகணும். அறிவோடு அறிவாக இருந்து யோகம் செய்யணும். அப்படின்னாதான் இறை சிந்தனை வரும். அறிவுக்கு மேலதான் சாமி எங்க இருக்காரு? அறிவோடு அறிவாக தான் இறைவன் இருக்காரு. அப்ப அறிவோடு இருந்துதான் நம்ம இறைவனை வழிபாடு செய்தால் நம்ம அப்ப சிவபெருமான் நேரடி கண்ட்ரோலாக இருந்து நம்ம அறிவில் ஞானத்தை புகுத்தி முக்திக்கரையை காட்டுவார் சிவபெருமான். புரிஞ்சிச்சா? அப்ப அறிவுதல் என்ன புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அறிவோடு அறிவாக இயக்குவதுதான். அதான் சுத்தமாயா போனதை தான் சாமி அந்த மாதிரி செய்வார். இப்ப நாம இருக்கக்கூடிய போனம் பிரகிருதி மாயா போனோம். அதுக்கு மேல அஷ்டமாயா போனோம். அதுக்கு மேல இருக்கு சுத்தமாயா போனோம். அந்த சுத்தமாயா போனத்துலதான் சிவபெருமான் அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அறிவோடு அறிவாக கலந்து ஞானத்தை போதிப்பார். அங்க போன உயிர் மறுபடியும் கீழே பிறவிக்கு வராது. இப்ப அசுத்தமாயா போனதுக்கு போனாலும் பிறவிக்கு வரும். இப்ப நாம இருக்கக்கூடிய பிரகிருதி மாயா போனத்துல மறுபடியும் பிறப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப எந்த உலகத்துக்கு போனாலும் வரும். சுத்தமாயா போனதுக்கு போன உயிர் வராது. இப்ப நாம இருக்கக்கூடிய உலகம் இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சகலர் என்று பெயர். அசுத்தமாயா போனத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பிரளயாகலர் என்று பெயர். சுத்தமாயா கோணத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விஞ்ஞானகலர் என்று பெயர். இப்ப நமக்கு சாமி எப்படி அருள் செய்வார் அப்படின்னா, மானுட சட்டை தாங்கி சிவபெருமான் நமக்கு அருள் செய்வார். நமக்கு எப்படி வருவாரு? மானுட குருவின் மூலியமாக திருவருளை காட்டுவார் நமக்கு. இதுக்கு மேல இருக்கக்கூடிய அஸ்தமாயா போனதுக்கு மான் மழு தாங்கி அந்த ஆன்மாக்களுக்கு அருள் செய்வார். சுத்தமாயா போனதுக்கு அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆன்மாக்களை நேரடியாக சிவபெருமானே நேரடியாக இருந்து என்ன பண்ணுவாராம்? அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஞானத்தை போதிப்பார். மற்ற எல்லா இடத்துலையுமே இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து நம்ம மேன்மை அடைய முடியுமான்னா அங்கேயும் சிவபெருமான் ஞானத்தை உருவாக்குவார். கையில சாமி என்ன வச்சிருக்காரு? சிவஞான போத வச்சிருக்காரா? அது அங்கேயும் சொல்லி கொடுப்பாரு நமக்கு. எங்க கைலாயத்துக்கு போனாலும் சிவபெருமான்ட்ட பாடம் படிக்கணும். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மாணிக்கவாச பெருமான் முற்பிறவில் என்ன செஞ்சாரா? அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்துட்டாராம். அதுக்காக தான் உத்தரகோச மங்கைக்கு வந்தாராம். அதுக்கப்புறம் அந்த அதே எடை அவர் கையில கொடுத்து என்ன செய்ய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி எங்க போனாரு? இலங்கைக்கு போனாரு. அதே மாதிரி பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த அட்டை 6 கார்த்திகை பெண்கள் ஞான நூலை கற்றுக்கும் போது வெளியில சிந்தனை போகுது பாருங்க. உடனே சாமி சபிச்சார். அப்படி கல்லாக பிறந்தார்கள் 6 பேரும் எங்க பட்டமங்கையில. அதனால ஞான நூல்கள்லாம் கேட்கும் போது சிந்தனை எங்க போயிடக்கூடாது. அதுக்குதான் அடியின் உடல் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்க உங்க சிந்தனை வெளியில போயிடக்கூடாதுங்கிறக்காக. ஏன்னா அப்படி வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா சிவ அபராதமாக ஆயிரும். அதுக்குதான் அடிக்கடி உடனே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறது. அப்படியா சிவா அப்படின்னு நீங்க இதுக்குள்ள வந்துடுவீங்க. திடீர்னு நீங்க இருக்கும்போதே திடீர்னு வீட்டை பூட்டிட்டு வந்தனா தெரியலன்னு உங்க நினைப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்போ கேள்வி கேட்குது. சரி, ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூஜை. எளிமையான பூஜை என்ன தெரியுதா? எளிமையான சிவ பூஜை. இப்ப நீங்க சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. எளிமையான சிவ பூஜை சாமியை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னொரு ஆளை கூட்டு வச்சீங்கன்னா 2 மடங்கு சிவ புண்ணியம். நீங்க வரும்போது பக்கத்துல ஒருத்தவங்க கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்பு வித்தல். நீங்களும் கேட்கறீங்க, பிறகு கேட்பு விற்கிறீங்களா? 2 வகையான சிவ புண்ணியம். அப்புறம் தான் கேட்டல், தானும் கேட்கறீங்க, பிறகு கேட்பு விற்கிறீங்க. அதனால 2 மடங்காக புண்ணியங்கள் பெறும். சரி, அப்படி சொல்லி
பார்க்க கூடாதுன்னு பார்த்து பார்க்க வச்சு சிவாயம். அப்படி அப்ப சிவ யோகிகளுக்கு ஒருபடி சாதம் கொடுத்தா என்ன ஒரு புண்ணியமோ 1000 கோடி அந்தணர்களுக்கு கொடுக்கிற தானத்தை காட்டிலும் ஒரு சிவ யோகிக்கு ஒரு கைப்பிடி பிச்சை இட்டாலே எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிவ புண்ணியமா. 1000 கோடி அந்தணர்களுக்கு செய்த புண்ணியம் அன்னம் பாலிக்கிறதுக்கு சமம் ஒரு சிவ ஞானிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நூல் சொல்லுது. அப்படி ஒரு ஞானிக்கு கொடுத்தா அது என்ன உண்டாகும் அப்படின்னா மனக்குற்றமாகிய ஆணவ அதியோதம் நீங்கி பேரின்பம் ஏற்ப. ஆணவத்தில் கொடுத்துட்டே இருக்கீங்க போதுச்சா நீங்க முடிச்சிருக்கீங்க அடிக்க பேசிட்டே முடிச்சுட்டே இருக்க என்ன அப்படி மனக்குற்றமாகிய ஆணவத்தில் நீங்கி பேரின்ப வாழ்வை பெறுவார்கள். யாரு? ஒரு சிவஞானிகளுக்கு ஒரு இப்படி சாதம் கொடுத்தவர்கள் அந்த நிலைக்கு. அதனால்தான் திருமண சொன்னாரு, யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது அந்த உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு ஞானிகளுக்கு கொடுத்தால் சிறப்பு. அப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது சிவபெருமானை நினைந்து செய்தால் சிறப்பு. தானம் கொடுக்கும்போது சிவபெருமானை நினைந்து செய்தால் அந்த அளவுக்கு புண்ணியங்கள். என்ன நீ அந்த நேரத்தை சாமி நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். படத்துல நீங்க தர்மம் செஞ்சுட்டு போயிடுவீங்க, அந்த நேரத்தை சாமியை நினைக்கணுங்கிற எண்ணம் வராது. நினைச்சா சிறப்பு. சிவ ஞானிக்கு கொடுக்கறது அவ்வளவு சிறப்பு. அப்ப அடுத்த பாட்டுலயும் சொல்றாரு, இப்ப பட்டினத்தாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சை எழுந்தும் போது அங்க திருவிடை மருத்துவர்லாம் உட்காந்துருப்பாரு. கீழ்த்தோரத்துல இங்க உட்காந்து கீழ் இதுல பட்டினத்தை உட்காந்துருப்பாரு, மேல கோபுரத்துல பத்திரிகை உட்காந்துருப்பாரு. இவர் வெளியிலாம் போய் கேட்டு ரொம்ப நொந்துதான் என்ன பண்ணுவாரு, வந்து கொடுத்தால் உண்பேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு. நல்லா போய் இனிமேலாம் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், வந்து கொடுத்தால் உண்பேன் அப்படின்னு உட்காந்துட்டாரு சாமிக்கு முன்னாடி. எப்படியும் பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு அப்படின்னாரு. பட்டினத்தர் எவ்வளவு அனுபவப்பட்டிருக்காருங்க. இங்க படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, உடுத்த கந்தை துணி உண்டு. உடுத்த கந்தை துணி, உடம்ப மறைக்கிறதுக்கு ஒரு துணி வேணும், போதும். உடுத்த கந்தை துணி உண்டு, படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் எங்கள் சிவபெருமான் உண்டு அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு, ஆனந்தம். பசிச்சதுல எப்படினாலும் சாமி படி கலந்துருவாரு. எங்கனாலும் சரி, ஒரு எறும்புக்கும் படி கலக்குற பெருமான் அவனுக்கு அழகா அவன் விட்டுருவாரா? எங்கனாலும் சாமி கொடுத்தாரு. எங்க போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட சாமி அங்க வந்து கொடுக்க வச்சுருவாரு சாமி. இந்த அளவுக்கு கருணைமா கடல் சாமி. நீங்க எல்லாத்தையும் வெறுத்து போய் எங்கேயாவது போய் உட்கார்ந்தா கூட அங்க யார் மூலியமாவது சிவம் பண்ணுவாரு, உணவு வந்து கொடுத்துட்டே இருப்பார். இப்ப சுந்தரம் சாமியில அடியார்களோடு வந்தாரு, குருகாவூர் வெள்ளடைக்கு வந்தாரு. பசிச்சது, ரொம்ப பசிச்சது. உடனே சாமி என்ன, அடியாருக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பந்தல் அமைத்து அன்னம்லாம் ரெடி பண்ணி ஒரு பக்கத்துல ஒரு குளத்தை அமைச்சு அப்படி உணவு கொடுத்தாரு சுந்தரம் சாமிகளுக்கு. அதே சுந்தரம் சாமிகளுக்கு மறுபடியும் ஒருக்க பசி வருது. எங்க அப்படின்னா திரு கச்சூரால கோயில்ல பசி வருது. அப்படி பசி வரும்போது அங்கேயும் சிவபெருமான் நினைச்சிருந்தாருன்னா பந்தல் வைத்து உடனே கொடுத்துட்டான். ஆனா அங்க அப்படி சாமி கொடுக்கல, அங்க பிச்சை எடுத்துதான் சாமி கொடுத்தாரு. என்ன காரணம்? போனட்ட கூட நம்ம சரவண சிவா போட்டிருந்தாங்க, பதிவு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னேன். சிவா கண்டிப்பா இந்த பதிவை நீங்க மறுபடியும் ஒருக்க போடுங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்காக அப்படின்னா, ஏன்னா குருகாவூர்லையும் பசிச்சுன்னு வந்தாரு, சாமி பந்தல் அமைத்து கொடுத்தாரு. ஆனா கச்சூரால கோயிலையும் அதே மாதிரி போடக்கூடாது. அதனால இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஏன் அந்த இடத்துல பிச்சை எடுத்து சாமி கொடுத்தாரு அப்படின்னா, அடியார்களுக்கு பசிச்சது அப்படின்னா சாமி எதுக்கு அந்த இடத்துல பிச்சை ஏந்தி கொடுத்தாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பிச்சை ஏந்தி அங்கிருந்து தர்மத்தை வாங்கி அடியாருடைய பசியை நீக்கினார். ஆகையினாலே அந்த அந்தணர்கள் அத்தனை பேரும் முக்தி அடைஞ்சாங்க. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அவங்க செய்த தவம் அப்படி. இப்ப ஒவ்வொரு ஆட்பாளருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பார் புகில் அளவில் கிளர்க்க வேண்டாம். சிவபெருமான் எந்த நேரத்துல எந்த உயிரை எப்ப ஆட்கொள்வார்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. தேவர்களாலே அறிய முடியாது. தேவாதி தேவன், தேவதேவன் மெய்ச்சேவகன் தென் பெருந்துறை நாயகன், தேவர்களுக்கே அறிய முடியாது.
தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைவாழி நட்டவாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் தேட அப்படின்றாரு அப்ப சாமி. எல்லாரும் தேடி கிடைச்சாலும் காண கிடைக்காத கடவுள், யாராலும் அறிய முடியாத பெருமான். ஒருத்தர் கொடியவனா இருப்பான், திடீர்னு பார்த்தா சாமி அடியவனை மாத்திருப்பாரு. அது நம்மளால சொல்ல முடியாது. யாரை எந்த நேரத்தில் ஆட்கொள்வார்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி அந்த அந்தணர்களுக்கெல்லாம் அங்க கச்சூர் ஆலக்கோயில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அடியார்களுடைய பசியை நீக்குவது மட்டுமல்லாமல் தானும் போய் சென்று அதை வாங்கிய காரணத்தினால் இருவகை புண்ணியத்தையும் அவர்கள் அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் சிவ புண்ணியத்தை பெற்று சிவலோகம் சேர வேண்டும் என்ற காரணத்தினால் அங்கே போய் பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுத்து கொண்டு வந்து சுந்தரம் சுவாமியுடைய பசியை ஆட்டினார் சிவபெருமான். எங்க திருக்கச்சூர் அவ்வளவு சிறப்பான ஒரு கோயில் திருக்கச்சூரால கோயில். கடைசி அடின்னு அங்க போயிருந்தேன். சென்னைக்கு போகும்போது அந்த கச்சூரால கோயில கீழே ஒரு கோயில் இருக்கு, மேல ஒரு கோயில் இருக்கு, 2 கோயில் இருக்கு. அங்க போகும்போது தான் தண்ணி ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அடியில் வந்து தண்ணி தாகத்தை சாமி போக்குனார். சதுரகிரியில பசியை போக்குனார். எங்கேயாவது ரொம்ப பசின்னு வச்சுக்கோங்களேன், உடனே சிவபெருமான் அந்த இடத்துல நினைச்சு நீங்க பதியம் பாடுங்க, கண்டிப்பா யார் மூலியமா அது கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அனுபவத்துல நீங்க உணர்வீங்க. சிவா சொற்பொழிவுல சொல்லியிருக்காரு, நாம இப்போ ஒரு இடத்துல இருந்துகிட்டு வர வச்சுதான் பார்ப்போங்க. அது இதுக்காக சொல்லக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு பசி இருந்தால் உண்மையான உணர்வோடு நீங்கள் இறைவனை போற்றி பாடினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிவபெருமான் கட்டாயமா கொண்டு வந்து கொடுப்பார். இதுல வந்து மாற்றமே கிடையாது. அனுபவத்தினால அப்படின்னு சொல்றேன். அனுபவ பாடம் இதெல்லாம் நிறைய உணர்த்திருக்காரு சாமி. சரி, இப்படி நிம்மலனாகிய சிவனை உயிராக தம் உள்ளத்தின்கண் உணர்ந்த சிவ யோகிகளுக்கு அன்னத்தை இருக்கவித்து கடவன். அங்கனம் அவருக்கு செய்த பூசையை சிவன் அவர்கள் உள்ளத்தின் கண் இருந்து கொண்டு அருளுவன். அத்தின் உள்ளத்தின் உள்ளார் ஒருவனுக்கு சந்தனமலர் முதலாகிய உபச்சாரங்களை அவனுக்கு சரீரத்தின் கண் செய்யவே அவன் உயிருக்கு செய்ததாம். அதுபோன்று சிவயோகிகளுக்கு செய்தது சிவனுக்கேயாம். சிவயோகிகளுக்கு செஞ்ச யாருக்கு செய்தது பலனு? சிவபெருமானுக்கே செய்த பலன். படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் வடமாட கோயில் பகவர்க்க தாமே. யார் சொல்றா? திருமணதேவன் சொல்றாரு. நீங்க சிவபெருமானுக்கு ஒரு இதை வச்சீங்கன்னா அது யாருக்கு போய் சேரும்? சாமிக்கு மட்டும்தான் போய் சேரும். அது வந்து யாருன்னா வடமாட கோயில். அதே இது நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நீங்கள் அன்னம் பாலித்தீர்கள் என்று சொன்னால் அடியார்கள் உள்ளத்தில் எப்போதும் நீங்காமல் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சேர்ந்து அது என்ன செஞ்சிடும்? சென்று விடும். அப்ப எத்தனை வகை புண்ணியம்? 2 வகையான புண்ணியங்கள் கிடைக்கும். செய்யும் போது நமக்கு 2 வகையான புண்ணியம் கிடைக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. எப்பயுமே புண்ணியம் செய்யும் போது சிவபெருமான் திருவருள் என்று செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா? இப்ப நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் சிவபெருமான் திருவருள் நினைச்சு செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. அடினுக்கு நீங்க இனிமேலாவது என்ன செய்யணும்? அடிக்கடி நம்ம இதை சொல்ற காரணம் என்னன்னா, மறந்துருச்சுனாலும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு செயல் செய்யும் போது சிவபெருமான் திருவருள் 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 சொல்லிக்கிட்டே செய்யணும். புரிஞ்சுச்சா? சரி, சில விஷயங்கள் எல்லாம் சொற்பொழிவுல மீண்டும் மீண்டும் சொல்லணும். ஏன்னா அடிக்கடி இந்த உயிர்கள் வந்து மறக்கக்கூடிய தன்மையுடையது. அடிக்கடி இதுக்கு என்ன செஞ்சணும்? உணர்த்திக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுச்சா? சரி, அப்படி சிவயோகிகளுக்கு செய்தது சிவனுக்கேயாம். உடலில் செய்வதொழிந்து உயிரின்பால் செய்வதேனும் உலகில் எவர்தம் உடம்பினை நீக்கி உயிரை கொண்டு உபகரிக்கும் முறைமை பெற்றவர் போல் இந்த உயிருக்கு செய்கின்ற ஒரு உத்தவமாகும். இது வந்து எதுக்கு புண்ணியம் அப்படின்னா, உயிருக்கு புண்ணியம் செஞ்சா எது கடைசி எது பேரின்பத்தை அடையும்? உயிர் தான் பேரின்பம் அடையுமே தவிர உடம்பு என்ன ஆகாது? பேரின்பத்தை அனுபவிக்காது. உயிர் தான் பேரின்பத்தை அனுபவிக்கும். அதை அறிவிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உயிர்களுக்கு தான் உண்டு. உடம்பு என்பது ஜடம். ஜடம் வந்து என்ன செய்யாது? அனுபவிக்காது. உயிர் தான் அனுபவிக்கும் பேரின்பத்தை. பிதிர்களை நோக்கிய தவசங்களில் உலக வாஞ்சியை ஒழித்து நிர்மலனாகிய சிவனை விரும்பி நின்ற ஒப்பில்லாத தபோதனருக்கு அன்பு பெருக அவன். இப்ப பிதர்களுக்கு செய்ய வேண்டியதை காட்டிலும் தபோதனர்களுக்கு தவம் செய்கின்றவர்களுக்கு செய்தால் அன்பு பெருக அமுது செய்வித்தால் தம்முடைய 21 சுற்றத்தையும் நரகத்தில் இருந்து வருத்தாமல் என்ன செய்வாங்க? யார் காப்பாத்துவா? சிவஞானிகளுக்கு செய்தால். நீங்க பிதர்களுக்கு செய்வதை காட்டிலும் ஒரு சிவஞானிகளுக்கு செய்தால் என்ன 21 தரங்களை யாரும் எங்க போக மாட்டாங்க? நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். இப்ப நூலை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. குறித்த நாளில் எடுத்தலு 3 சுற்றம் கீழ் கிடந்து திளையாது என்று நடத்தொழி இளம்போ நாட்டு இருத்திய இருப்ப நம்பார். 21 தலைமுறை எங்க போக மாட்டாங்க? நரகத்தின் கண் சென்று துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். மூவேல் சுற்றம் முரநூறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றின்னு யார் சொல்றா? மாணிக்கவாசகர் பெருமானே சொல்லிடுறாரு.
சிவபெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள் 37 சுற்றம் 21 தலைமுறை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, இப்படி எல்லாருமே அந்த குலத்தில் உள்ள எல்லாருமே எங்க போக மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா அவர்கள் உண்மையான மெய்யடியார்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு உண்மையா இருக்கணும். 24 நேரம் பொய் சொல்லக்கூடாது. என்ன, சில பேர் பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிக்கிற போய் இரவு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடியார்களுக்கு மெயினா தேவை என்னன்னா பொய் சொல்லக்கூடாது. வாய்மை ரொம்ப முக்கியம். வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல். பிறர்கிட்ட தீமை இல்லாத சொல்லலாம் சொல்லணும். வாய்மை ரொம்ப முக்கியம். அழுக்காறு, வெகுளி, பொறாமை, கோபம், கடுஞ்சொல் இதெல்லாம் பேசக்கூடாது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கரா இயம்பு சொன்னார்ல, இழுக்கா இயன்றதாரம் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு நம்முடைய தர்மங்கள் தானங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அப்படி சிவபெருமானை நினைந்து செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்கி செய்ய வேண்டும். பொறாமை இருக்கக்கூடாது, ஆசைகள் ரொம்ப இருக்கக்கூடாது, வெகுளியாகிய இது கோபம் இருக்கக்கூடாது, இன்னா சொல்லாகிய கடுஞ்சொல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கி தான் நம்ம தர்மம் செய்ய வேண்டும். இப்படிலாம் நமக்கு வள்ளுவர் சொல்றாரு. எவ்வளவோ அறங்கள் சொல்றாரு. நீ அறங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அத்தனை அறங்கள் சொல்லியிருக்காரு வள்ளுவர். அழுக்காறுடைமை, அது மாதிரி கொல்லாமை, அது மாதிரி அதுலயும் சொன்னாரு 36வது வந்து மெய்யுணர்தல். 36வது அதிகாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்யுணர்தல். எல்லாவற்றையும் கடந்து எங்க போய் சேரணும், மெய்ய உணரணும், இறைவனை உணர வேண்டும். அதுலதான் நிறைய சொல்லியிருப்பாரு. கரெக்டா பார்த்தீங்கன்னா 36 நீங்க இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. 36வது அதிகாரம் என்னன்னு போய் பாருங்க. மெய் உணர்தல். எதுக்காக 36வது அதிகாரம் வச்சான்னா, நம்ம 36 தத்துவத்தையும் கடந்தாதான் எதை உணர முடியும், மெய்ய உணர முடியும். அதுக்காகத்தான் வள்ளுவர் 36வது அதிகாரமாக மெய் உணர்தலை வச்சார். அப்போ அந்த இதை உணரணும் அப்படின்னா நம்ம 36 தத்துவத்தையும் கடக்க வேண்டும் என்றால் அவர் சொல்கின்ற அறங்கள் படி நாம் இருந்தால்தான் நாம என்ன செய்ய முடியும், அதெல்லாம் அத்தனையும் 36 தத்துவங்களையும் நாம கடக்க முடியும். அதுக்கு நீ எந்த செயலை செய்தாலும் சிவபெருமான் திருவருளாக நினைந்து செய்தால் நம்ம எளிமையா எங்க போயிடலாம், 36 தத்துவத்தை எளிமையா கடந்துடலாம். ரொம்ப இத்தனை தத்துவம் கடக்க வேணுமா அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். சிவபெருமானை நினைச்சா போதும், அவர் ஈஸியா கடக்க வச்சுருவாரு. புரிஞ்சுச்சா? அவர் நினைச்சா முடியுமா, முடியாதா? நம்ம நினைச்சா முடியவே முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆனா அவர் நினைச்சா என்ன செய்யணும், நம்மளை கடக்க வைக்கலாம். அதுக்கு இறைவனிடம் நாம் என்ன செய்யணும், அன்பாக பணி செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நாம் இதெல்லாம் கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவர் தம் மனையின்கண் எழுந்தள்ளிய சிவயோகிகள் திருவடிமார்களை தாமும் எதிர் சென்று வணங்கி எம்மை அடிமை ஒன்றுகளும் பரமசிவனே என்று ஒருத்தர் இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஞானி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களை சிவபெருமானாக பாவித்து என்னை ஆட்கொள்ள வந்திருக்கின்ற பெருமானே அப்படின்னு சொல்லி அவங்க திருவடியில் விழுந்து நாம் அவர்களை அர்ச்சித்தால் என்றிட்ட பிச்சை கொடிய நரகத்திலே விழுந்து தம் குடத்தினரை எல்லாம் அதிலிருந்து மீறச் செய்து சிவலோகத்தின் கண் வைக்கும் இது சத்தியம். நம்ம குளத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சிவஞானியை வரும்போது நாம அவங்களை எதிர்கொண்டு அழைத்து அவங்க திருவடியில் போய் விழுந்து வணக்கம் செலுத்தினார். எம்மை அடிமை கொண்டாரும் பரமசிவனே என்று அவர்களை அழைத்தால் நம்மளுடைய குளத்தில் உள்ள எல்லாருமே எங்க போக மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. யாரை பார்த்து? சிவஞானியை பார்த்து. இப்ப சிவஞானியை எங்க பார்க்கணும்னு கேட்கீங்களா? வேற ஒண்ணும் வேண்டாம். நமக்கு சிவஞானியை நம்ம எளிமையா கண்டுபிடிக்கணும்னா விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருந்தா போதும். எவரேனும் விராடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஊராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவலாலயத்தோடும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சாதாரண மக்களும் என்ன செய்யறாங்க, ஒரு சாமி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் கீழே விழுந்து செஞ்சு அவங்க பாதத்தை விலக்கி எப்படி பண்றாங்க. ஆனா அடியாரா இருக்கக்கூடிய நாம என்ன செய்யறோம், கண்டுக்கிடவே மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அடியார்கள் தான் என்ன செய்யணும், உடனே போய் அந்த அடியார்களுக்கு நம்ம பாத பூஜை செஞ்சு நம்ம இல்லத்துக்கு வரவழைத்து கொண்டு வந்து மனை புகந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்தடை அர்ச்சனை செய்தபின் உண்டி நாடு விதத்திலாறு சுவை திறத்தினில் அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அமுது பாலிக்கணும். வரும்போது எப்ப சாமி கிளம்புவீங்க அப்படின்ற கூடாது. வரும்போது நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. அப்ப ஊர் கிளம்பிட்டீங்க போல தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வரும்போது ஊர் கிளம்பிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்,
ஒரு நாள் தகவல் விழுக்க வந்திருப்பாரு. அப்புறம் கிளம்பிட்டீங்கன்னு சொல்றது அவர் என்ன பண்ணுவாங்க, உடனே உடனே போயிடுவாங்க. சரி, அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, அப்போ ஞானிகளை எதிர்கொண்டு அழைத்து அவர்கள் திருவடியில் விழுந்து இல்லத்திற்கு கூட்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலக்கி வண்டு காதலின் ஆதனித்தலை அர்ச்சனை செய்து உண்டினாலும் விதத்திலாறு அந்த அமுதை கொடுத்து அவர்கள் எம்மை அடிமை கொண்டவர்களும் பெருமானே என்று அவர்களை உபசரித்தால் நம்மள நரகத்தின் கண் சிவபெருமான் செல்ல விடமாட்டார் என்று நமக்கு நூல் சொல்லுது. புரிஞ்சுச்சா? இதுக்காரன் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து எல்லாம் அதுவா கிடைக்கிறது. முடிச்சிடாம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? எட்டு அடிவு இது லட்சுமண டாக்டர் அவர் பார்க்க வேண்டியது. சரி, இதுக்காரன் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த சிவ தர்மத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டமும் பக்தியானுனை பழகாலும் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதை கருவாயே உத்தமதானதர் குணநேய ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞானத தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போதநெறி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோன் மெய்ஞான பானுவாய் குயிலாரும் பொருள் திருவாவுடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீர்வழி தலைக மாதோ வான்மிகில் வளாதுமிகு மடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெண்மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தேவகன் திருநீர் சிறக்கவே என்றும் பின்பும் இரவும் பெருகும் கேள்வினால் ஒன்று காதலித்து உள்ளம் உங்கிட மண்டுளார் அடியார் வாழ்வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். பார்வதி பதையே நாளுடைய துணையை போற்றி உங்களுக்கு திட்டமும் திளையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வித்தியாசம் என்ன வெயில் உள்ள போயிட்டீங்களா?